பொழுது போகிறதுக்கு போக்கிடம் இல்லாமல் இங்கு வருகிறோம் என்றெல்லாம் நினைக்க வேண்டாம். இது அரிய இடம், பெரிய இடம், மிக பெரும் சாதுக்கள் சபை. இங்கே சாதாரண மனிதர்களெல்லாம் வருவதற்கு வேதாத்திரியினுடைய தவ வலிமையால் 40 ஆண்டுகால ஆராய்ச்சியால் எல்லோரும் எல்லாம் பெற்றிட வேண்டும், இல்லை என்பார் இல்லை என்ற ஏற்பட வேண்டும். எல்லோரும் இன்புற்று இருப்பதை அல்லாமல் யாமொன்றும் அறியோம் பராவரமே என்ற தாய்மானோர் வார்த்தை மெய்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இப்போ இந்த மன்றத்தை ஏற்படுத்தி எல்லோரையும் அழைக்கிறார். அதனால் வள்ளலார் சொல்வதால் கடை விரித்தம் கேட்பார் இல்லை என்று இல்லாமல் கடை விரித்தம் எல்லோரும் வந்து பொருட்களை வாங்கி செல்லுங்கள் என்பதுதான் வேதாத்திரியுடைய கொள்கை. எனவே அனைவரும் தவறாது மன்றத்துக்கு வந்து தவறாத தத்துவ விளக்கங்களை கேட்டு தவம் செய்து நீங்கள் வாழ்வில் எல்லா தர்மம் புண்ணியம் சேவைகளை அடையுமாறு வேண்டி விரும்பி கேட்டு என் தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்வளமுடன் வாழ்வளமுடன். நன்றி ஐயா. அடுத்ததாக அனுபவ உரை வழங்க அருள்நிதி எஸ். விஸ்வநாதன் ஐயா அவர்களை அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். இல்லை, அந்த அளவுக்கு எனக்கு அப்போ அவேர்னஸ் இல்லை. அப்போ அதுக்கு பின்னாடி வந்த பொறுப்பாசி தான் என்னன்னாங்க, நீங்கள் வந்து சும்மா வந்துட்டே போயிட்டு இருக்கீங்களா, ஒரு பிரயோஜனம் இல்லை, எக்ஸசைஸ் மட்டும் செய்கிறதுனால என்ன உடலுக்கு மட்டும் தான் யூஸு, மற்றபடி மனதுக்கு ஒன்றும் யூஸ் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து கட்டாயப்படுத்தி என்ன பண்ண சொன்னார். காயகல்பம், அகத்தாய் 1, அகத்தாய் 2, 3, 4 எல்லாமே ஒரே வருஷத்தில் முடிக்க சொன்னாங்க. நானும் முடித்தேன். அப்போ பார்த்தோம்னா ஆக்சுவலாக நான் ஒரு குறிக்கோள் இல்லாமல் தான் இருந்தோம். வந்துட்டு போகும்போது ஏதோ வரோம் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஒரு கண்டினியூட்டியாக பேசுகிற கூட நமக்கு தெரியாது, இடையில் அப்படியே முழுங்கிக்கிற. ஏன்னா அப்போ வந்து நம்மளுக்கு அந்த எப்படி பேசணுங்களோட தெரியாது. அந்த சூழ்நிலை வந்து நான் காயகல்பம், அகத்தாய் 1, 2, 3 எல்லாம் கற்றுக்கிட்டு தீப பயிற்சி அப்புறம் கண்ணாடி பயிற்சி எல்லாம் கற்றுக்கிட்டோம். அதை கற்றுக்கிறதுனால எனக்கு என்னென்னா நேரம் தவறாமை கண்டிப்பாக அது எனக்கு ரொம்ப ஒத்து வந்தது. நான் ஆக்சுவலாக அடிக்கடி சொல்லுவேன், என்னடா இப்போ பொழுதுக்கு இதையே சொல்கிறான்னு சொல்லிட்டு 3:25க்கு நான் காலையில் எழுந்திரிச்சிடுவேன். பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் முழிச்சுக்குவேன். அது எனக்கு இயற்கை. எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வாக்கிங்கெல்லாம் போயிட்டு மறுபடியும் இங்கே 5 மணிக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு 6 மணிக்கு யோகா எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சுட்டு கிளம்பிடுவோம். அது ஆக்சுவலாக வந்து நான் 10 மணிக்கு 12 மணிக்கு படுத்தா கூட எனக்கு 3:25க்கு முழிப்பு வந்துடும். எவ்வளோ இதாக இருந்தாலும் எந்த டயர்ட்னஸ் இருந்தாலும் வந்துடும். ஏன்னா நான் காயல்பாக யோகா பண்ணுறதுனால எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது. இது ஆக்சுவலாக வந்து இது தங்க பேனான்னு நினச்சிக்கோங்க, பிளாஸ்டிக் பேனான்னு நினச்சிக்க வேண்டாங்க. இதனோட மதிப்பு 2 லட்சம் 3 லட்சம் நினச்சிக்கோங்க. ஆக்சுவலாக ஒரு பொருளாதார ரீதியில் எனக்கு ஏதோ ஒரு கிரிட்டிக்கல் வந்துன்னா இதை கொடுத்தா சால்வ் பண்ணான்னு நினைப்பேன். எங்கள் வீட்டம்மா என்ன வேணால் அதை ஒன்று விற்க வேணாம், ஒன்று வேலையை பாருன்றாங்க. விற்றோம்னா நான் என்ன வெட்டி செலவு பண்ண போகிறதில்ல, ஏதோ பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கு பார்ப்போம். நான் ஒன்று ஒரு அப்ளிகேஷன் மட்டும் போட்டுருவேன் அவங்ககிட்ட. அடுத்த நாள் காலையில் இங்கே வந்துடுவேன். இங்கே வந்துட்டு அப்ளிகேஷன் போட்டுருவேன். எனக்கு இந்த பிரச்சனை இதை சால்வ் பண்ணால் எனக்கு ஒரு பிரச்சனை சால்வ் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு நானும் கம்மன் விட்டுருவேன். கிடச்சா 2-3 மாதம் கழிச்சு என்ன பண்ணுவாங்க, அன்றைக்கி ஒரு இதை விற்கணும்னு சொன்னீங்க, விற்றுட்டா பரவாயில்லையே நல்லது தானே அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக நம்ம குருவிட்ட சொல்லிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஒரு ரூபத்தில் நமக்கு வந்து அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். அது ஒரு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது, அந்த அனுபவம் நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்தோன்னா டாக்டர்கிட்ட போனேன். ஆக்சுவலாக எனக்கு சுகர் ப்ரெஷர் எல்லாமே இருக்குது, இருந்தாலும் அது பெருசாக பாதிப்பு இல்லை. இருந்தாலும் டாக்டர் ஏதாவது செக்கப், மாஸ்டர் செக்கப், அதாவது 3 மாதத்துக்கு ரேண்டமாக செக்கப் போவோம். அவர் டாக்டர் என்னன்னாரு எல்லாம் பார்த்துட்டு என்னன்றாரு, எத்தனை மணிக்கு எழுந்திரிப்பீங்க? நான் 3:25க்கு எழுந்திரிப்பீங்க. பெல் அடிக்குமா, அலாரம் வச்சுட்டு எழுந்திரிப்பீங்கன்னுட்டாரு. அலாரம் வைப்பேனுங்க, அலாரத்துக்கு முன்னாடி நான் எழுந்திரிச்சிக்குவேன் அப்படின்னு. அலாரம் வச்சுட்டு ஆக்சுவலாக பொதுவாக என்னன்னா அலாரம் வச்சுட்டு எந்திரிக்காதீங்க, அது வந்து உங்களது உடலை பாதிக்கும், அதுக்கு நீங்கள் அடிமையாயிருவீங்க. அதனால் அலாரம் அடிக்காமல் நீங்கள் முழிச்சிட்டிங்கன்னா பரவாயில்ல, அலாரம் வச்சு நீங்கள் டெய்லி எழுந்திரிச்சு பழகாதீங்க அப்படின்னாரு. ஆக்சுவலாக அது வந்து நான் அலாரம் அடிக்காததுக்கு முன்னே எழுந்திரிச்சதுனால அது எனக்கு ஆக்சுவலாக ரெகுலராக ஆயிடுச்சு. அதனால் டாக்டர் சொல்கிறது வந்து ஃபார்மாலிட்டிக்காக சொன்னார், பட் அது நம்மளுக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது உணர்ந்துக்கிட்டேன். அப்புறம் இது மூலமாக தான் நேரம் தவறாமை நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். உடனே நடக்க முடியாது. நம்ம இந்த காயகல்பம், அகத்தாய் 1, 2, 3, 4 தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி இதெல்லாம் ரெகுலராக பண்ணோம்னா கண்டிப்பாக நடக்கும். நம்ம நினைக்கிற காரியம் நடக்கும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நான் எல்லாம் முடிச்சுட்டேன் அதனால் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டால் நடந்தணும்னு நினைக்காதீங்க. அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும். அது நல்லபடியாக முடியும். மற்றபடி அது அதனால் வந்து நமக்கு எந்த வித பாதிப்பும் வராத அளவுக்கு ஒரு நல்லபடியாக முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தவமெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தோம்னா யாரையே பற்றியுமே யாராவது பார்த்தோம்னா ஈஸியாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடலாம். இவங்க இப்படித்தான் இருப்பாங்க, நம்மளை ஏமாத்துறவங்களா இல்லை நம்ம ஏமாந்துட்டு போயிடுமா அப்படிங்கிறத பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணலாம். என்னுடைய அனுபவ முறையில் வந்து இது கண்டிப்பாக நடந்திருக்குது.
கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் இங்கே வந்துட்டு இருக்கிறதுனால எனக்கு ஒரு நல்ல அனுபவமாக கிடைக்குது என்று கூறி என் வாய்ப்புக்கு வழிவகுத்த அனைவரையும் வாழ்க்கொண்டு வாழ்த்துக்கிறேன். நன்றி ஐயா. அற்புதமாக தன்னுடைய அனுபவங்களை ஐயா அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இன்றைய முக்கிய நிகழ்வான சிறப்பு சொற்பொழிவாற்ற வந்திருக்கின்ற முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி சேர்மா செல்வராஜ் ஐயாவை பற்றி சில வரிகள். ஐயா அவர்கள் பிஎஸ்சி எம்ஏ பிஎல் நிறைவு செய்துள்ளார்கள். அவர்கள் சென்னையிலிருந்து வந்திருக்காங்க. மனவளக்கலையில் எம்எஸ்சி யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் பட்டம் பெற்றுள்ளார்கள். 1995-96களில் தலைமையகத்தில் குரு சேவை புரிந்திருக்கிறார்கள். 2010 சென்னை குரோம்பேட்டை ராதாநகர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையில் நிர்வாக அறங்காவலராக உள்ளார்கள். WCSC ஸ்மார்ட் இணை இயக்குநராகவும் உள்ளார்கள். உலக சமுதாய சேவா சங்கம் காஞ்சிபுரம் மண்டல பொருளாளராக தொண்டாற்றி வருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா போன்ற வெளிநாடுகளுக்கு சென்று மனவளக்கலை பயிற்சிகளையும் மகர்ஷி அவர்களின் தத்துவங்களையும் மக்களுக்கு அளித்து வருகிறார்கள். சிங்கப்பூரில் உள்ள வேதாத்ரி மகரிஷி எளிய முறை குண்டலினி யோகா மையத்தின் நிறுவனராகவும் ஆலோசகராகவும் உள்ளார்கள். குலுவாம், மலேசியா ஆகிய இடங்களில் உள்ள வேதாத்ரி மகரிஷி தியான மன்றங்களில் ஆலோசகராகவும் இருந்து வருகிறார்கள். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக அறிவே தெய்வம் என்ற மாத இதழின் ஆசிரியராகவும் அதை நடத்தி கொண்டும் வருகிறார்கள். இவை எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக ஐயா அவர்கள் தனது இல்லத்திலேயே கிளை தவமையம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்களும் அவர்களது துணைவியாரும் பொருளீட்டலிலிருந்து விடுபட்டு முழுமையாக தங்களை தொண்டில் இணைத்து கொண்டிருக்கிறார்கள். சமுதாயத்திற்காகவே தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு ஒரு சிறப்பானதொரு சொற்பொழிவை நமக்கு வழங்க இருக்கிறார்கள். இன்றைய சொற்பொழிவினுடைய தலைப்பு வீழ்வேன் என்று நினைத்தாயோ. பாரதியினுடைய இந்த கவிதையை மட்டும் சொல்லி ஐயா அவர்களை பேச அழைக்கிறேன். தேடிச் சோறு நிறம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. நின்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே இன்றெனக்கு தருவாய் என்றான். முன்னை தீய வினை பயன்கள் இன்னும் முழாதழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். அந்த வகையிலே நம்முடைய மதியை தெளிவாக்கி நம்மை சந்தோஷமாக இருக்க ஐயா அவர்களை தங்களுடைய சொற்பொழிவை வழங்குமாறு நம் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனிதகுலம் முய்வதற்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்ட சித்தர் பெருமக்களையும் இன்று நம்மோடு சூட்சுமமாய் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களையும் வணங்கி, அறிவர் சிறந்த அறிஞர் பெருமக்களே, அன்பும் கருணையுமான இறைவனின் திருவுருவங்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பவானி மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையினுடைய பொறுப்பாளர்கள், அருட்தொண்டர்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பேராசிரியர் உதயகுமார் அவர்கள் என்ன நிகழ்ச்சிக்காக கூப்பிட்டார், வருவீங்களான்னு. நிச்சயமாக அவர் கூடும்போது வராமல் இருக்க முடியாது. ஏன்னா நல்ல நண்பர் அவர். எனக்கு இந்த முனைவர் இதுக்கு அப்போ அவரை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுன்னா, எப்போயுமே சந்தோஷமாக இருக்கிறது எப்படிங்கிறத அவரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை, அப்படித்தான் இருக்கணும். சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடும் இருக்கும், ஆனாலும் என்ன செய்வோம், சிரிக்காத நாள் இல்லை. அப்படித்தான் இருக்கணும். ஸோ என்ன தலைப்பு கொடுக்குறீங்கன்னாரு,
நீங்களே கொடுங்கன்னு இல்லை நீங்கள் சொல்லுங்கன்னாரு. ஒரு 3 தலைப்பு கொடுத்தேன். அதில் அவர் சூஸ் பண்ண தலைப்பு தான் இது, இந்த வீழ்வே நின்று நினைத்தாயோ ஒன்றது. அப்புறம் எப்படி பேசணும் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் இல்லையா. ஸோ எப்படி பேசணும், பவர் பாயிண்ட் போட்டு நடத்தவா இல்லை எப்படி பேச அப்படின்லேன். உங்கள் விருப்பம் எப்படினாலும் பேசுங்க அப்படின்னாரு. இல்லை அப்படி அதுக்காக இல்லைங்க, எப்படி பேசுனா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் பவர் பாயிண்ட் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தந்தாப்புல ஏற்பாடு பண்ணணும், இல்லாட்டினா நீங்கள் வந்து பேசலான்னாரு. சரி, நான் இதுக்காக இன்னொருத்தர் ஏற்பாடு பண்ண வேண்டாம், நான் அப்படியே வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. அது மாதிரி இந்த அறிவித்திருக்கோயில் ரொம்ப மெயினான இடத்துல சிறப்பாக எவ்வளோ பேருடைய முயற்சியில் கட்டப்பட்டிருக்கு. அதுக்கு உதவி செய்த அனைவருக்கும் நேரம் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கணும். இப்போ நான் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறப்பான உரையை நிகழ்த்திய, உண்மையாக அது ஒரு சிறப்புரை தான். நான் பேசுகிற சிறப்புரையோ இல்லையோ, அவர் பேசுனதே ஒரு சிறப்புரை தான். எல்லா சப்ஜெக்டும் டச் பண்ண மன்ற தலைவர் பேராசிரியர் ரங்கசாமி ஐயா அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்களும். இது ஐயாவை கோடிட்டு காட்டிட்டார். எடுத்தோடனே இது தலைப்பு பாரதியாரோட தலைப்பாக இருந்தால் பேசுறது வேதாத்திரத்தை தான் பேச போகிறீங்க அப்படின்ட்டார். பாரதியார் வேறு வேதாத்திரி வேறு இல்லைங்க. ஆக்சுவலாக சாமிஜி சொல்லுவாங்க, பாரதியாரும் விவேகானந்தரும் இன்னொரு 50 வருடங்கள் இருந்திருந்தால் நம்முடைய வேலை கொஞ்சம் சுலபமாயிட்ருக்கோம் அப்படின்னு மகரி சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஒரு ஞானி தான் பாரதி. அதாவது மகான்கள் எல்லாம் ஒரே அலைவரிசையில் தான் இருக்கிறாங்க. மகான்கள் எல்லாரும் ஒரே அலைவரிசையில் தான் இருக்கிறாங்க. மற்றவர் நம்ம போல் இருக்கிறவங்க தான் அதை வேறு மாதிரி பார்க்குறோம். உண்மையிலே மகான்கள் ஒரே அலைவரிசையில் தான் இருக்காங்க. அது புத்தராக இருக்கலாம், இயேசுவாக இருக்கலாம், விவேகானந்தராக இருக்கலாம், ராமகிருஷ்ணராக இருக்கலாம், ரமணராக இருக்கலாம், வேதாத்திரியாராக இருக்கலாம், வள்ளலாராக இருக்கலாம், வள்ளுவராக இருக்கலாம். எல்லா மகான்களும் ஒரே அலைவரிசையில் தான் இருக்கிறாங்க. நம்ம பார்க்கிறவர்கள் தான் வேறையாக பார்க்குறோம். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் மாணவர்கள் மேலே மிகுந்த அக்கறை உள்ள ஒரு ஆசிரியர். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படியாவது பாஸ் பண்ண வச்சிடணும். நிறைய ஆசிரியர்கள் அப்படித்தான் இல்லைங்களா, எப்படியாவது அவனை பாஸ் பண்ண வச்சிடணும். அப்போ ஒரு ஆசிரியர் என்ன பண்ணார், இந்த பசங்களை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு எளிய வழி என்ன செய்யலான்ட்டு, தம்பிகளாம் 35 மார்க் எடுத்தால் பாஸ், ஜஸ்ட்டு 35 எடுத்தால் பாஸ், அதுக்கு மேலே உன் திறமை. இந்த 35லேயும் ஈஸியாக ஒரு 10 மார்க்கு 15 மார்க் வர்றதுக்கான வழியை நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த வர்ற எக்ஸாமில் கட்டுரை எழுதுறதுன்னு இருக்குது. அதில் ஒரு கட்டுரைக்கு 15 மார்க்கு. அந்த ஒரு கட்டுரையை நீ ஒழுங்காக எழுதிட்டாலே 15 வந்துடும், மற்றதில் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அதனால் ஒரு 2 தலைப்பு கொடுக்குறேன். அந்த 2 கட்டுரை கட்டாயம், 2ல் 1 கட்டாயம் வரும். அந்த 2ல் 1 கட்டாயம் வரும். 2 நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோ, ஈஸி அப்படின்னா. சரிங்க சார். ஒன்று என்னது பசுமாடு, இன்னொன்று தென்னை மரம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எல்லாம் விளக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டார், எல்லாமே சொல்லி கொடுத்தாச்சு. அதில் ஒரு மாணவன் இன்னும் கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக யோசித்தான், எதுக்கு 2 கஷ்டப்பட்டு படிக்கணும், 1 படிச்சிடலாம் அப்படின்னு பசுமாட்டை பற்றி படிச்சுட்டான் ஃபுல்லாக. நல்லா தரவாக அது எப்படி சாப்பிடுது, என்ன பால் கொடுக்குது, என்ன நன்மை எல்லாம் தரவாக படிச்சுட்டான். எக்ஸாம் போனால் வந்தது தென்னை மரத்தை பற்றிக்கு வந்துருச்சு. எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. இவன் படித்தது பசுமாடை பற்றி. இவன் பசுமாடை பற்றி எல்லா பெருமையும் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு, இத்தகைய பெருமை இந்த பசுமாடு தென்னை மரத்தில் கட்டப்பட்டிருந்தது அப்படின்னு முடித்தான். அந்த மாதிரி தான் இந்த தலைப்பு. சித்தர்களுடைய வாழ்க்கை நெறின்னு இருக்குதுங்க. சித்தர்கள் ஒவ்வொரு மனிதனும் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர்கள் சித்தர்கள். அவங்க காலத்தில் கற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லாதனால எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போனாங்க. அது சித்த பெருமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மகிழ்ச்சியாக வாழணும். அவர் சொல்லும்போது சொன்ன, ஐயா கொஞ்சம் காலங்காலன்னு சிரிக்கிற மாதிரி பேசுங்கன்னார். அது உங்கள் கையில் தான் இருக்குது, என் கையில் இல்லை. எவ்வளோதானா அது ஆடியன்ஸ். நான் எப்போயுமே ஆலியாரில் சொல்லி எங்கேயுமே சொல்கிறது உண்டு, இவன் என்னத்தை பேசி எப்போ முடிக்க போகிறானோ என்னவோ அப்படின்னு நினச்சிட்டு தானே எனக்கு வரவே வராது. ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. எத்தனை மணிக்கு முடிக்கணும்? அவர் பூபாலம் சொல்லிட்டார் 7:45 முடிச்சோன்னு சார். இல்லை நேரத்தோடு முடிக்கிறதுங்க ரொம்ப சிறப்பு தான்.
அப்போ நான் ஒரு ஆடியன்ஸ் எப்படி இருக்காங்களோ அதை பற்றி தான் வரும். ஏன்னா இங்கே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. குரு எப்படி இருக்கணும் அப்படின்னா, குரு இன்றைக்கு இந்த மனிதன் மூலம் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நமக்கு கொடுக்க போகிறார் என்ற ஆவலோடு, தேடலோடு, விருப்பத்தோடு, உற்சாகத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா அங்கே அதுக்கு தகுந்தாப்புல வரும். நீங்கள் என்ன மனநிலையும் அதுக்கு தகுந்தாப்புல வரும். ஏன்னா ஒவ்வொரு ஆசிரியர்களும் குருவினுடைய கருவிகள். அப்போ குருங்கிறவர் என்ன செய்வார்னா, ஆடியன்ஸுக்கு என்ன வேணுமோ அதை குரு கொடுப்பார். நீங்கள் சீக்கிரம் முடிச்சிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, ஸ்ட்ராங்காக ஒரு 5 பேர் நினச்சா போதும், இவ்வளோ பேர் நினைக்க வேண்டாம். ஒரு 5 பேர் சீக்கிரம் முடிச்சிடணும்னு நினச்சிட்டிங்கன்னா எனக்கு பேச்சு வராது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, வாட்சை எதையும் பார்க்கக்கூடாது. அழகாக இங்கே வாட்ச் வைக்கல, அது ரொம்ப சந்தோஷம். எனக்கு நேரம் இல்லை, அதுதான் கரெக்டு. பேசுகிறவங்களுக்கு எதிராக கிளாக் இருக்கணும், அப்போ தான் அதை பார்த்து நிறைவு செய்வாங்க. ஸோ என்னை 7:45 முடிக்க சொன்னால் நான் கரெக்டாக 7:45 முடிச்சிடுவேன். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. அப்போ எப்படி இருக்கணும்னா, மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்னென்னலாம் வேணும், என்னென்னலாம் இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படி யோசனை பண்ணி பார்த்தோம்னா, மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு மனசு அதுக்கு தகுந்த மனநிலை இருக்கணும் முக்கியம். எவ்வளவு தான் இருந்தாலும் மகிழ்ச்சி இல்லாத மனுஷங்க இருக்கிறாங்க. ஒன்றுமே இல்லாமல் மகிழ்ச்சியாக நல்லா சந்தோஷமாக இருக்கிறவங்க இருக்காங்க. ஒன்றுமே இருக்காது. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பழைய இரும்பு கடைங்க. அந்த பழைய இரும்பு கடைக்காருக்கு இந்த வேலைக்கு எங்கேருந்து தான் ஆள் கிடப்பாங்கன்னு தெரியாது. ஏதாவது ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்து போட்டுருவார். சம்பளம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் எதுவுமே தெரியாது. ஒரு 2 வயசான ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவார் போல இருக்குது. அந்த தெரு ஓரத்தில் தான் படுத்து கிடப்பாங்க. எல்லாமே அங்கே தான், தெருவில் தான். இப்போ ஒரு கார்னரில் இங்கே இரும்பு கடை இருக்குன்னா தெருவில் தான் படுத்துட்டு இருப்பாங்க. அவங்க கொடுக்குற வேலையை செய்வாங்க, சாப்பாடு வாங்கி கொடுத்துற போல இருக்குது, ஏதோ கொடுப்பார். ஒரு நாள் நான் மதிய நேரம் போயிட்டுருக்கேன். அந்த மரத்தடியில் அவங்க 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. 3வது ஆள் ஒருத்தர் உட்காரு. 3 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் அந்த வழியாக போகிறேன். அந்த பாட்டி சொல்கிறாங்க, எங்கே இருந்தாலும் நான் தாண்டா ராணி அப்படிங்குது. உட்காந்துருக்கிறது தெருமுனையில். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு காசு கிடையாதுங்க, அந்த ஆள் கொடுத்தா தான் உண்டு. ஆனால் அந்த மனநிலை எப்படி இருக்கு, நான் ராணி, ஐ ஆம் த பிரின்ஸ், ஐ ஆம் த க்யூன் அப்படின்ற. அப்போ நம்முடைய மனம் எப்படி இருக்கிறதோ அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கை அமையும். அப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அந்த மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வழிகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ சித்தருடைய வாழ்க்கை நேரில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மகிழ்போகம். மகிழ்போகம், போகம் என்பது இன்பத்தை தரக்கூடியது. எந்தெந்த வகையில் நம்ம போகத்தை அனுபவிக்கிறோங்க, எந்தெந்த வகையில் போகத்தை அனுபவிக்கிறோம் கேட்கும்போது சொல்லலாம். சாப்பிட்றோம், நீங்கள் முடிஞ்சோடனே சாப்பாடு இருக்குது இல்லை, அது ஸ்பான்சர்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்வீட்லாம் இருக்குது, சாப்பாடு. ஒரு மலர் வாசனை அடிக்குது, அப்படியே சூப்பராக, மல்லிகைப்பூ வாசனை சூப்பராக வருது. சினிமா சூப்பராக இருக்குது, அந்த மியூசிக் சூப்பராக இருக்குது, இந்த ஸ்பரிச உணர்வு நல்லா இருக்குது. இப்போ இந்த 5 புலன்கள் வழியாக நாம் அனுபவிக்கிறது மகிழ்ச்சி. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? சில பேர் எதுக்கு பண்ணுறோன்னு தெரியாமையே பண்ணிகிட்டு இருப்போம். நான் ஒரு மனைவி நல வேட்பு விழாவுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. மனைவி நல வேட்புனாலும் நான் திருமணத்தை பற்றி பேசணும் இல்லையா? அப்போ கேட்டேன், எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்டேன். எல்லாம் பேர் நிறையா கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க, பண்ணாதவங்களை கேட்கல, கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்கள. எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ட்டு. எதுக்காக கல்யாணம் பண்ணிட்டோம்? கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் சொல்லுங்க பார்ப்போம். பண்ணி வச்சாங்க, பண்ணிக்கிட்டோம். எதுக்காக கல்யாணம் பண்ணிட்டோம் சொல்லுங்க பார்ப்போம், யாராவது சொல்லுங்கள். இல்லை, நான் கேள்வி கேட்கும்போது பதில் பேசலாம். யார் சொல்கிறது? ஆமாம், அம்மா சொல்கிறாங்க, சாந்தாமணி அம்மா சொல்கிறாங்க, பாவப்பதிய அப்படி நினச்சிதாம்மா கல்யாணமாக பண்ணாமாம்மா. இங்கே வந்த பிறகு அது புரிஞ்சுக்கிட்டோம், மணவள கலைக்கு வந்த பிறகு புரிஞ்சுக்கிட்டோங்க நம்ம பதிவை கலைக்கிறதுக்குங்கிறது. வந்த பிறகு சாமிஜி சொல்லி தான் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் வர்றதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்ட போது, ஒருவேளை மணவள கலையில் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி பயிற்சி எடுத்திருந்தோம்னா ஓகே ரைட். மணவள கலையில் பயிற்சி எடுத்துகிட்டு கல்யாணம் பண்ணோம்னா அந்த மைண்ட் செட் வந்திருக்கும். ஆனால் ஜென்ரலாக எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்? குழந்தை பெற்றுக்கிறதுக்கு. வேறு யார் சொன்னது? ஆக்சுவலாக அவங்க சொன்னதான் கரெக்ட் ஆன்சரு.
பல காரணம் சொல்லலாம். குழந்தை பெற்றுக்கிறது, ஜென்ரேஷன் விருத்தி பண்ணுறதுக்கு, இந்த அதுக்கு இதுக்கு எல்லாம் சொல்லலாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த கல்யாண வாழ்க்கையில் இன்பம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி எவனாவது குழந்தை பெற்றுக்கணும்னு நினைப்பானா? எவ்வளோ அது இப்போவே ஒன்று தான் பெற்றுக்குது. ஏன்னா ஊர் ஏதாவது சொல்லுமேங்கிறதுக்காக ஒன்று பெற்றுக்குதே தவிர விருப்பப்பட்டு எவனும் பெற்றுக்கிறதில்ல இன்றைக்கி. அப்போ அந்த தாம்பத்திய வாழ்க்கையில் இன்பம் இருக்கிறதுனால தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு அதுதான். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஜென்ரேஷன் அந்த இதுங்கிறது நம்ம வயசான காலத்தில் பார்த்துக்கிறாங்க, அல்லது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் உருவாக்கணும், எல்லாம் செகண்டரி. ப்ரைமரி இஸ் மகிழ்ச்சி, இன்பமாக இருக்கணும். அப்போ அந்த மகிழ் போகம் இந்த 5 புலன்களால் அனுபவிக்கூடது மகிழ்ச்சியாக இருக்கணும். எப்போ மகிழ்ச்சியாக இருக்கும்? ஒன்று, நாம் விரும்புகிறது கிடைக்கணும் இல்லையா? விரும்புறது கிடைச்சா தானே மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா? என்னங்க ஒன்றும் சொல்ல மாட்டீங்க? விரும்புகிறதெல்லாம் கிடைச்சா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குல்ல? ஒருத்தர் காட்டு வழி போய்கிட்டு இருந்தார், நடந்து ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு போய்கிட்டு இருக்கும் பொழுது மதிய நேரம் வெயில் அடித்து கொஞ்சம் களைப்பாச்சு. மரத்தடியில் கொஞ்ச நேரம் இலைப்பாரிட்டு போகலாம் அப்படின்ட்டு நின்னார். நின்ன உடனே அந்த நடந்துட்டு வர வரைக்கும் ஒன்றும் தெரியல. நின்ன உடனே வயிறு லேசாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. உடனே என்ன நினச்சார், சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்தால் பரவாயில்லையேன்னு நினச்சார். மரத்துலேருந்து ஒரு பழம் வந்து விழுந்தது. அப்படியே வா பாரியா அடிச்சு சாப்பிட்டாரு. சாப்பிட்டோடனே மனசு என்ன சொல்லிச்சு, இந்த பழம்தான் பத்தலை, ஒரு அறுசுவை உணவு இருந்தால் எப்படி இருக்குன்னுச்சு. உடனே அறுசுவை உணவு வந்துடுச்சு. அது என்ன மரம்? கற்பக விருட்சம். அப்படியே பார்த்து நினச்சா வந்துடுச்சு. சாப்பிட்டோன்னே சாப்பிட்டாச்சு, கொஞ்சம் களைப்பாக இருக்குது, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனால் பரவாயில்லை, ஒரு கட்டில் இருந்தால் நல்லா இருக்குன்னாரு. ஒரு கட்டில் வந்துடுச்சு. அப்படியே படுத்துட்டார். நடந்து வந்தது கால் வலிக்குது, ஒரு பொண்ணு காலை அமுக்கி விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சார். ஒரு பொண்ணு வந்து காலை அமுக்கி விட்டுச்சு. நல்லா தூங்கிட்டார். தூங்கி முழிச்சு பார்க்குறாரு, சூரியன் மறைஞ்சிருச்சு. ஐயோ இருட்டிருச்சே, ஊருக்குள்ளே போகிறதுக்குள்ளார புலிகிளியும் வந்துருச்சுன்னா அப்படின்னு நினச்சாரு. என்ன ஆகும்? அப்போ நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்த உருப்படாது. நினைக்கிறதெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள். நம்மகிட்ட நல்லது மட்டும்தான் நினைக்கிறோமா? ஒவ்வொருத்தர் நம்மளாமலே கேட்டுக்குவோம். செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன். நல்லது மட்டும்தான் நம்ம நினைக்கிறோமா? இல்லையே. போய்கிட்டு இருக்கும்போது அவனை அப்படின்னுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. வீட்டுக்காரர் கோபமாக பேசுகிறாருங்க. வீட்டுக்காரர் ஏதோ கோபத்தில் டென்ஷனில் பேசுகிற உடனே நமக்கு அந்நேரத்துலனா உள்ளே தோணும், இவெண்ட்டெல்லாம் வந்து நமக்கெல்லாம் பலம் இருந்துச்சுன்னா ஓங்கி ஒரு அடி விட்டுருவேன் அப்படின்னு நினச்சாலே போதும். உள்ளத்தால் உள்ளலும் தீதே, உள்ளத்தால் உள்ளலும் தீதே. அப்போ நினைக்கிறதெல்லாம் நடந்துருச்சுன்னா பிரச்சனை ஆகிடுங்க. நினச்சதெல்லாம் நடந்த பிரச்சனை ஆகிடும். அப்போ எப்படி இருக்கணும்? இந்த எண்ணம் நல்லதாக இருந்தால் தான் செயல் நல்லாயிருக்கும், அப்போ தான் அந்த விளைவு நல்லாயிருக்கும். அப்போ அந்த போகம், மகிழ் போகம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மகரிஷி சொல்கிறாங்க பாருங்கள் அழகா, சுற்றி வளைச்சல்ல, நேரடியாக 5 அளவு முறை காருங்கள். அளவு முறை, லிமிட் அண்ட் மெத்தடு. உணவு அளவாக சாப்பிடு, உனக்கு எது ஒத்துக்குதோ அவ்வளவு சாப்பிடு, முறையாக சாப்பிடு. இந்த அளவு முறை தெரியுறதே இல்லை. இந்த கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா வரிசையாக வச்சு அடிக்கிறாங்க. வந்து உட்கார்றதுக்கு முன்னாடி அடிக்கிறாங்க, நீ சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடாட்டி போ. எது வேணும்னு கேட்டு வைக்கலாம்ல, வச்சு அடிக்கிட்டு போயிடுறாங்க. எனக்கு இந்த நம்ம மனவளக்கலைக்கு வந்ததுனாலே என்னவோ தெரில, நாம் உட்காந்தோம்னா இந்த இதை மட்டும் கொடு இதை மட்டும் கொடுன்னு வாங்கி சாப்பிட்றோம். நான் என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்து நல்ல வயசானவர் போடு எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. யோசிச்சு பார்த்து எப்படிடா இப்படி சாப்பிட்றீங்க, வயிறு தானே இது, எப்படி? சிங்கப்பூரில் நாங்கள் இருந்தபோது ஃபிசிக்கல் ஒர்க்கு தான், மெஷினிஸ்ட்டு. ஸோ ஃபிசிக்கல் ஒர்க்கு நல்லா பசிக்கும். என் ஒய்ஃபு சமைச்சு கொடுத்து விடுவாங்க, சாம்பார் அது இதெல்லாம் வச்சு சமைச்சு கொடுத்து விடுவாங்க. கேன்டீனில் போய் நான் பிரித்து உட்காந்தேன்னா நிறையா வச்சு கொடுத்துருவாங்க. அந்த சீனர்கள்லாம் இருப்பானுங்க, அவனுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சோண்டு இவ்வளோ தான் சாதம் வாங்குவான், 2 மீன் அது இதுன்னு ஏதாவது வாங்கிட்டு வந்து உட்காருவான். நான் இப்படி பிரித்து வச்சு ஐட்டமாக தனித்தனியாக வைப்பேன், ரசம் சாம்பார் பொரியல் இப்படி வச்சுட்டு உட்காருவேன்னா நான் பார்த்து சொல்லுவேன், சரிம்மா யூ ஈட் லாட்டா, இவ்வளோ சாப்பிட்ற அப்படி பாருங்க. பசிக்குதுடா சாப்பிட்றான்டா, நீ வேணா இன்னும் சாப்பிடு. ஆனால் அவன் இந்த பொஃபே சிஸ்டம் மாதிரி ஏதாவது ஒரு அந்த ஆண்டு இது அது என்னது ஆண்டு விழா மாதிரி எங்கள் கம்பெனியில் வைப்பாங்க. அதில் பொஃபே சிஸ்டம் வச்சுருவான், நிறைய ஐட்டங்கள் வைப்பானுங்க.
கட்டுவானுங்க செம்ம கட்டுவானுங்க. டேய், அன்னைக்கு வந்து காசு கொடுத்து வாங்கினா இவ்வளோ தான் சாப்பிட்டான், இன்னைக்கு ஃப்ரீனோடனே அவ்வளோ அடிக்கிறான். அப்புறம் போய் என்னது வயிறு ஒரு மாதிரி பண்ணோம், இன்பம் என்னவா மாறிடுச்சு. அதனால் மகரிஷி அழகாக சொல்லுங்க, இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இன்பத்தின் அளவு முறை மீறினால் இன்பத்தின் மறுபெயரே துன்பம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம இந்த மகிழ்போகம் அப்படின்னு சொல்லும்போது இந்த உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம், இதில் அளவு முறை இருக்கணும். அப்போ சித்தர்கள் என்ன செஞ்சாங்க, உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க. உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இல்லாமல் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்காது. உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம். அப்போ இந்த இறைவன் குடியிருக்கக்கூடிய இந்த ஆலயத்தை சுத்தமாக வச்சுக்கணுமா இல்லையா? என்ன செய்கிறது, நம்ம ஆலயத்தையே சுத்தமாக வச்சுக்கிறது இல்லையா? இப்போ அவர் கூட்டுட்டு போனார், என்ன துறை, கூடுதுறையா, கூட்டு போனார். போனோடனே நானும் 3 ஆறு சங்கமிக்குது. நாங்கள் போய் பார்த்தோன்னே அழுக்காக இருந்துச்சு ஆறு. அவ்வளோ தூய்மையாக வச்சுருக்குறோம். இயற்கையை பேணுவது என்பது மனிதனுடைய அத்தியாவசியம். ஏன்னால் மனிதன் வேறு அல்ல, இயற்கை வேறு அல்ல. இயற்கையோட ஒரு பகுதி தான் நான். இயற்கையை பாழ்படுத்திட்டு நான் சந்தோஷமாக வாழ முடியுமானா முடியாது. அதனால தான் மகரிஷி அகத்தாய்வில் முதல் பயிற்சியில் சொன்னார், தான் சமுதாயம் இயற்கை. இந்த சமுதாயத்தை சீரழித்து விட்டு, இந்த இயற்கையை சீரழித்து விட்டு நான் மகிழ்ச்சியாக வாழ முடியுமா? முடியவே முடியாது. ஐயா அப்பப்போ ஹிண்டு அவர் கொடுத்துட்டு போயிட்டார், இதெல்லாம் பேசுன்னு சொல்லிட்டு போயிட்டார். உன்னால் முடியும் தம்பி அப்படின்னு ஒரு படம் வந்ததுங்க. அதில் ஒரு பாடல் வரும், அக்கம் பக்கம் பாருடா சின்ன ராசா, ஆகாச பார்வை என்ன சொல்லு ராசா, மனதில் என்ன மந்திரமா, மனுஷன் என்ன எந்திரமா, தாயிடம்தான் கேட்குது பிள்ளை, தாயழுதா கேட்கவும் இல்லை, அம்மா பசி என்ற ஒரு கூக்குரல் அதுதான் நம். இப்படி போய்கிட்டே இருக்க ஒரு இடத்த சொல்லுவான், நாடு முழுவதும் தீயா போனால் வீடு மட்டும் ஏது, நாடே தீ பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா என் வீடு பற்றிக்கலைங்கிறதுனால அந்த வீடு தானே எரியுது அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த தீ இங்கே வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அப்போ நம்ம தனியாள் கிடையாது. நான் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னா நான் என்னுடைய உடல்நலம், மனவளத்தை மட்டுமல்ல, இந்த சமுதாய நலத்தையும் பேண வேண்டியது அவசியம், இந்த இயற்கையும் பேண வேண்டியது அவசியம். அப்போ அதனால தான் சித்த பெருமக்கள் மகிழ்போகம் சொல்லும் பொழுது அதற்கு பலவிதமான வழிமுறைகளை சொல்லி கொடுத்தாங்க. அந்த மகிழ்போகத்தில் நல்லா வர்றதுக்கு இன்னொரு வழி சொன்னாங்க, ஈதல். ஈதல் கொடுக்கணும். கொடுக்கிறவர்களே எதையும் பெறுவதற்கு தயாராகிறார்கள், தகுதியானவர்களாகிறார்கள். இறைக்கிற கிணறு தாங்க ஊறும். வாங்கிய கடனும் தேங்கிய செல்வமும் பெருக பெருக கெடும். மகரி சொல்கிறது, செல்வம் என்பது, பொருள் என்பது நமது வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு, வாழ்க்கைக்காக பொருளே தவிர பொருளுக்காக வாழ்க்கை அல்ல. நிறைய பேர் பார்த்தா போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏங்க ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, ஓடி 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 40 50 வயசு 60 வயசு சம்பாதிச்சு முடிச்சுட்டு சம்பாதிச்சதெல்லாம் டாக்டருக்கு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி தானே எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொருள் தேவை, ஆனால் எவ்வளவு தேவை? பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. அதனால் பொருள் கட்டாயம் தேவை. சாமிஜி அதனால தான் சங்கல்பத்தில் வச்சாரு, உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம். நிறைவான செல்வம் வேணும். எவ்வளவு செல்வம் இருந்தால் மனசுக்கு நிறைவாக இருக்கும்? எவ்வளவு பணம் இருந்தால் போதுங்க உங்களுக்கு? சொல்லுங்க அப்போ. இல்லை எவ்வளவு வேணும் கேட்குறேன்னா ததாஸ்துன்னு கொடுத்துட்றேன் நான். ததாஸ்து என்னம்மா, எவ்வளோம்மா வேணும்? எவ்வளோ வேணும்? எவ்வளோ பணம் இருந்தால் போதுங்க? நம்ம சாவுற வரைக்கும் மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு எவ்வளோ பணம் இருந்தால் போதும்? என்னம்மா, அதான் எவ்வளவு பணம் இருந்தால் நிறைவாக இருக்கும்? 2 கோடியா? ஐயாவுக்கு வந்து 2 கோடி போதும். சண்முகம் தானேங்க, விஸ்வநாதன் ஐயாவுக்கு 2 கோடி இருந்தால் போதுங்க. வேறு யாருக்கு எவ்வளோ வேணும்? என்னம்மா, அதெல்லாம் சும்மா கதை. அதுக்கு தான்மா எவ்வளோ பணம் இருந்தால் போதும்? அதுக்கு தான் கேட்குறேன். சரிங்க, நான் ஒரு ரஃப்லி சொல்கிறேன். நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்க,
பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்க, நாம் வயசான பிறகு எல்லாம் அவங்க கேட்ட மாதிரி அதெல்லாம் எல்லாம் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு 5 கோடி ரூபா வச்சுக்கோங்க. அவர் 2 சொன்னார், 5 கோடிங்க இருந்தால் போதுமா? ஆனால் இன்றைக்கி இந்த பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் இருக்காங்கல்ல, 1000 கோடிங்கிறான், லட்சம் கோடிங்கிறான். என்னடா செய்ய போகிறீங்க அதை வச்சு? செத்த பிறகு ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்போ ஈதல் வாழும்போது கொடுக்கறது இருக்குது பாருங்கள். பாடுபட்டு சேர்த்த பணத்தை பிறருக்கு கொடுக்கும்போது இன்பம். இந்த மகிழ்ச்சிங்கிறது வாங்குறதுல மட்டும் மகிழ்ச்சி இல்லைங்க, கொடுக்கறதுல இன்பங்க. கொடுத்து பாருங்களேன், ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு அதை கொடுத்து பார்க்கும்போது மகிழ்ச்சி, மனதுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை நடுவால் ஒருத்தருக்கு உதவி செய்து பாருங்கள், அவன் வாழ்த்துவான் பாருங்கள். அந்த இடத்துல ஐயா ரொம்ப நன்றிங்க, அந்த மனம் அப்படியே கனிஞ்சு போயிடும். அது பெரிய மகிழ்ச்சி. அப்போ ஈதல், மகிழ்போகம் வேணும்னா அதுக்கு ஈதல் வேண்டும். பகல் நேரத்தில் உதயகுமார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். நல்லா இருக்குது, அரிய திருக்கோயில் சூப்பராக இருக்குது, 2 மாடி, எவ்வளோ பேர் நன்கொடை கொடுத்து கட்டியிருக்கிறாங்க, எவ்வளோ பேருடைய உழைப்பு இந்த சமுதாயத்திற்காக. அப்போ மெயின்டெனன்ஸுக்கெலாம் எப்படி பண்ணுறீங்கன்னு அவர் சொன்னார், சீட்டு போட்டுட்ருக்கோங்க அப்படின்னாரு. சீட்டு போட்டால் எவ்வளோங்க வரும்னு? அது ஒரு 1000 ரூபா 2000 ரூபா வரும்னாரு. அதை வச்சு எப்படிங்க மெயின்டைன் பண்ண முடியும்னு? இல்லை, அது ஒரு 7-8 சீட்டு இருக்குது. ஏன் நண்பர்கள் டொனேஷன் கொடுக்க மாட்டாங்களான்னு கேட்டேன். கொடுப்பாங்க, அது அந்த அறங்காவலர் தினம் அந்த அதுனா வாங்கி ஏதோ ஒரு கணக்கு சொன்னால் இப்படிலாம் வாங்கிக்குவோம் அப்படின்னார். அப்போ மந்த்லி கிடையாது அப்படி. சரி நீங்கள் என்ன செய்வீங்கன்னு அவர் என்னை திருப்பி கேட்டார். நீ மட்டும் கேள்வி வைக்கிற, நான் கேட்டா நான் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி மன்றத்துக்கு மந்த்லி இவ்வளவு செலவாகுது, நீங்கள் விருப்பப்படுறவங்க முடிஞ்சவங்க கொடுங்க, முடிஞ்சவங்க கொடுங்க, முடியாதவங்க வாழ்த்துங்க. இதான் நாங்கள் சொல்கிறது. ஸோ ஒரு போர்டில் எழுதி போட்டுருவோம், இந்த மாத நன்கொடையாளர்களுக்கு நன்றி அப்படின்னு போட்டு பேர் என் பேர் இருக்கும், சேர்மா செல்வராஜ் 1000 ரூபா நன்கொடை அப்படி எழுதி போட்டுருவேன். அதுக்கப்புறம் எல்லோரும் கொடுத்துருவாங்க 500 1000 அப்படின்னு கொடுத்து மாதம் ஒரு 20000 30,000 தானாக கேட்காது, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்னு. ஓ அப்படியே பரவாயில்லையே அப்படின்னார். ஸோ அது மாதிரி கூட நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க. ஏன்னா சீட்டையே நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாதுங்க. ஏன் மன்ற நடத்துறதுக்கு பொருள் தேவை. அறம் செய்ய விரும்புன்னு ஔவையார் சொன்னாங்களே, யாருக்கு சொன்னாங்க அறம் செய்ய விரும்புன்றது? செய்ய முடியாதவங்களுக்குங்க, ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு தான் அறம் செய்ய விரும்பு. முடிஞ்சவங்க என்ன செஞ்சோம், அறம் செய்து விட வேண்டும். நான் வசதியாக இருக்கிறேன், நல்லா லட்சக்கணக்கில் சம்பளம் வருது, பணம் வருது, நான் அறம் செய்ய விரும்பி கொண்டு இருக்கிறேன். ஔவையார் சொன்னதுபடி நான் அறம் செய்ய விரும்புகிறேன். கொடுத்துடணும். அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, எதையும் எதிர்பாராமல் கொடுக்க வேண்டும். எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. கொடுத்தா நமக்கு வாழ்த்து சொல்லுவாங்களா, நம்ம பேர் எழுதி போடுவாங்களா, கல்வெட்டில் நம்ம பேர் எழுதுவாங்களா, இப்படிலாம் எதிர்பார்க்காமல் கொடுக்கணும். ஏன்னா நம்ம எதையும் கொண்டு வரல, எதுவும் கொண்டு போகிறோம் கிடையாது. கொண்டு வந்தது பாவ புண்ணியம், விட்டு விட்டு போவது, பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போகிறதும் பாவ புண்ணியம் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பணத்தை சேர்த்து வச்சா கூட அவன் நல்லா வருவானா இல்லையா தெரியாது, ஆனால் புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும், புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும். இப்போ நாம் இங்கே இருக்கிறவங்களில் ஓரளவுக்கு வசதியானவங்களாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் உங்களை பார்க்கும்போது. நாம் பரம்பரையாக ஒரு 2-3 தலைமுறையாக 3 தலைமுறையாக நாங்கள் ராஜ பரம்பரை, நாங்கள் பரம்பரையாக பெரிய பணக்காரங்க அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க பார்ப்போம். யாருமே இல்லை. அப்போ என்ன அர்த்தம், நமக்கு அம்மா அப்பா பெருசெல்லாம் சேர்த்து வைக்கலைங்க, நாமளாக என்ன செஞ்சுக்கிட்டோம், நல்லா வளர்த்துட்டாங்க, நல்லவங்களாக வளர்த்துட்டாங்க, நம்மளை கஷ்டப்பட்டு முன்னேறி இன்றைக்கி சம்பாதிச்சு நல்லா இருக்கிறோம் இல்லையா. இப்போ எங்கள் வீட்டில் நான் அண்ணாடங்காட்சி குடும்பத்தில் பிறந்தவன், இன்றைக்கி நான் நிம்மதியாக இருக்கிறேன். நான் வேலைக்கெல்லாம் போகலைங்க, ஃபுல் டைம் சர்வீஸ் தான். சிங்கப்பூருக்கு போனேன், சம்பாதிச்சு அங்கே கொண்டு டெபாசிட் பண்ணிட்டோம். ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டேன், நீ வேணுங்கிறத எடுத்துக்கோ, என்னன்னாலும் பண்ணிக்கோ, என்ன விட்டுரு அப்படின்ட்டு. அவங்களும் சரி ஓகேன்ட்டாங்க, முடிஞ்சு வச்சு. இப்போ இறையாற்றல் கொடுக்கும் மாதிரி சொல்லுவாங்களே, நீ ஃப்ராக்ஷன் டிமாண்ட்ஸ் டோட்டாலிட்டி சப்ளைஸ். நீங்கள் இறைவன் நோக்கி ஒரு அடி எடுத்து வைங்க, அது பல அடி உங்களை நோக்கி வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க பக்தி மார்க்கத்தில். அப்போ நாம் இந்த கொடுக்கறதுங்கிற மனம் வந்துருச்சுன்னா
அங்கே கொடுக்க கொடுக்க வந்துக்கிட்டே இருக்கும். வற்றாயிருப்புலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது அருளாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, வந்து கொண்டே இருக்கும். அப்போ நாம் மகிழ்ச்சியாக வாழணும்னு சொல்லும்போது மகிழ்போகம் ஈதல். எப்படி ஈதல் கொடுக்கணும்னு சொல்லும்போது உடல் உழைப்பால், பொருளால், அறிவின் ஆற்றலினால். உடல் உழைப்பால் நம்ம ஈதல் செய்யணும். என்ன செய்யணும்? துண்டு வந்து அந்த சேர்லாம் எடுத்து போட்டாங்க பாருங்கள், இந்த பெட்ஷீட்லாம் எடுத்து விரிச்சாங்க பாருங்கள், இது ஒரு துண்டு தான், இது ஒரு ஈதல் தான், இது ஒரு சர்வீஸ் தான். அடுத்து இந்த அவர் சொல்கிற மாதிரி டொனேஷன் கொடுக்குறீங்க பாருங்கள் மன்றத்துக்கு, அதுவும் ஒரு தொண்டு தான், பொருளால் செய்யக்கூடிய தொண்டு, பெரிய ஈதல். மூணாவது தொண்டு இருக்குதுங்க, அருட்தொண்டு. இந்த அருட்தொண்டுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. ஆசிரியர்கள் நிறையா இருக்கிறாங்க, அருட்தொண்டுக்கு வரக்கூடியவங்க குறைவாக இருக்காங்க. நான் ஒரு விஷயம் கவனித்தேன், இங்கே கொஞ்சம் எல்லாரையும் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு புரிஞ்சது, எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. என்னன்னா, அந்த இறை வணக்கம், குரு வணக்கம் பாடுறவங்களாம் கூட புதுசாக தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். தவம் நடத்துகிறவங்க கூட கொஞ்சம் புதுசாக தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். வரவேற்புரை சொன்னவங்க கூட புதுசு தான் நினைக்கிறேன். கரெக்டாக? ஸோ ட்ரெயின் பண்ணுறீங்க நீங்கள், அதுதான் தேவை. நிறைய இடங்களில் விட மாட்டாங்கங்க, நானே தான் இருப்பேன். நானே நிஜமா ஒரு மன்றத்துக்கு போயிருந்தாங்க, மனைவி நல வேட்பு கூப்பிட்டுருந்தாங்க. ஸ்டேஜில் உட்காந்து நானும் என் ஒய்ஃபும், நாங்கள் 2 பேர் தான் யங்கு. உட்காந்துருக்க எல்லோரும் 80+, 85, 89, ஒருத்தர் கூட யங் இல்லை. பார்த்து 2 சைடும் பார்த்தேன், எப்படியோ தெரியாத தலைமையை கூப்பிட்டாங்க போல இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. அந்த அருட்தொண்டுங்கிறது நாமளும் செய்யணும், மற்றவர்களை உருவாக்க வேண்டும். அதை இந்த பவானி அறிவித்திருக்கல் சிறப்பாக செய்து கொண்டிருக்கார்கள், வாழ்த்துக்கள். அப்போ உடல் உழைப்பால், பொருளால், அறிவின் ஆற்றலினால் நம்ம தொண்டு செய்து வாழ வேண்டும். அந்த தொண்டு செய்யும் பொழுது தான் நம்ம புண்ணிய கொள்முதல் பெறுகிறோம். புண்ணியம் சேர்க்க 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 நாம் நினச்சது நடக்கும். ஐயா வந்து ரொம்ப பிலாசபிக்கலாக பேசுனாங்க. என்னது? பணம் செய்யும் மனமா? பணம் செய்யும் மனம், மனம் தரும் மனமா? பணம் தரும் மனம், ஏதோ ஒன்று. இந்த பணம் மனம், ஏன்னா அந்த மனதுக்கு அவ்வளோ ஆற்றல் இருக்குது. ஒரு பழைய திரைப்பட பாடல் ஒன்று, எம்ஜிஆரும் என்எஸ் கிருஷ்ணனும் நினைக்கிறேன், அவர் பாடுவார், உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது அப்படிம்பார். அவர் சொல்வார், கத்தி, கோடாரி, ஈட்டி. அன்னைக்கு அதுதான் ஆயுதம். இன்றைக்கெல்லாம் AK-47 அணுகுண்டு எல்லாம் வந்தாச்சுங்க. இல்லை பாரு, நீயே சொல்லுப்பா. உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது? நிலைகட்டு போன நயவஞ்சகரின் நாக்குதானது. நிலைகட்டு போன நயவஞ்சகரின் நாக்குதானது. ஏன்னா இந்த வார்த்தை இருக்குது பாருங்க, சொல்லுவாங்க, ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். இந்த எண்ணம் தான் சொல்லா மாறுது, சொல்லு செயலா மாறுது, விளைவை கொடுக்குது. அப்போ நம்ம எண்ணம், சொல், செயல்களால் எப்பொழுதும் எல்லோருக்கும் நன்மையே செய்ய நாட்டமாக இருக்க வேண்டும். நாம் எதை கொடுக்குறோமோ அதைத்தான் நம்ம வாங்க முடியும். பெரும்பாலும் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? எங்கள் வீட்டுக்காரர் என்கிட்ட அன்பாகவே இருக்கிறது இல்லை, என் ஒய்ஃப் எப்போ பார்த்தாலும் என்னை எரிஞ்சு விழுகுறான், என் பிள்ளை நான் சொல்கிறது கேட்குறதே இல்லை, எங்கள் அம்மையில் எங்கள் பாஸ் என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கிறான். எல்லாத்தையும் யாரை சொல்கிறோம்? மற்றவங்களாம் சொல்லிக்கிட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கு இங்கெல்லாம் வந்து பரவாயில்லைங்க, எப்படி இருக்கோ எனக்கு தெரியாதுங்க. சென்னையிலலாம் நான் அந்த அட்வொகேட்டாக இருக்கிறதுனால கோர்ட்டுக்கு அப்பப்போ போவேங்க. அந்த ஃபேமிலி கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குதுங்க. கூட்டம், அவ்வளோ கூட்டங்க, எப்போ பார்த்தாலும் கூட்டங்க. என்னன்னு கேட்டால் புருஷன் பொண்டாட்டி கடையில் சண்டை. கல்யாணம் பண்ணுறான், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறான், 3 மாதத்தில் டைவர்ஸுக்கு வர்றான். என்னடா நீ 3 மாதத்தில் என்ன புரிஞ்சுருப்பீங்க? அப்போ இந்த மனதுக்கு என்ன இருக்குது? ஈகோ வந்து முன்னாடி வந்து நிற்கிது. நான் அன்பு செலுத்த மாட்டேன், ஆனால் நீ மட்டும் எனக்கு அன்பு செலுத்தணும், நடக்காது. ஒருத்தர் உங்கள்கிட்ட கோபமாக பேசுகிறாரு, சாரிங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் ஆஃப் ஆகி போயிடுவார். என்னடா நீ பெரிய ஆளா அப்படின்னா அங்கே சண்டை வந்துடும். இவ்வளோதாங்க, குடும்பத்தில் அவ்வளோ தான். மாதிரி சொல்லுவாங்க, 2 வார்த்தை சொல்லி பழகிக்கோங்க, சரி சாரின்னு சொல்லி பழகிக்கோங்க. ஒய்ஃப் என்ன சொல்லணும்? சரின்னு தலையாட்டிருங்க, பிரச்சனை இல்லை. ஏதாவது திட்டினாங்கன்னா சாரின்னு சொல்லிடுங்க, சரியாக போச்சு. இந்த சாரி சொல்ல தெரியாட்டி அங்கே பல ப்ராப்ளம் வந்துடும். அப்போ மகிழ்போகம் ஈதல். 3வது இரவாமை.
இந்த இரவாமைங்கிறது என்ன? புனரபி ஜனனம், புனரபி மரணம். பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்று ஒன்று நிச்சயம் இருக்கும். அப்போ நான் இறக்காமல் இருக்கணும்னா நான் பிறக்காமல் இருக்கணும். பிறந்துட்டோன்னா பிறப்புக்கு இறப்புக்கு இடையில் பிழைப்பு நடத்தித்தான் ஆக வேண்டும். இன்னொரு பிறவி வரக்கூடாது. இன்னொரு பிறவினா எங்க? ஒரு மாடாகவோ கழுதியாகவோ குதிரையாகவோ அல்லது ஏழ்மையான வீட்டிலையோ இந்த பிறவியில் நான் வட்டி வாங்கிக்கிட்டு இருந்தேன், அடுத்த பிறவியில் வட்டி கட்டுற அளவுக்கு ஆயிடுவோனோ, அப்படியல்ல பிறவி என்பது. அது கற்பனைகளாக சொல்லப்பட்டது. மக்களை நல்லவர்களாக மாற்றுவதற்காக முன்னோர்கள் சொன்ன கற்பனை கதைகள் அவை. அதல்ல. பிறப்பு என்பது என்ன? இன்னொரு கருப்பை வழியாக பிறந்து இன்னொரு இன்ப துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய நிலை வராமல் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன செய்கிறது? குழந்தை பெற்றுக்காமல் இருந்துடலாமோ? இல்லையா? குழந்தை பெற்றுக்காமலாம் இருக்க முடியாதுல்ல. ஏன்னா இந்த சமுதாயம் நல்ல சமுதாயத்துக்கு வர்றதுக்கு குழந்தை தேவை தானே. அந்த செயின் கண்டினியூ ஆகணும்ல. அப்போ இரவாமைனா என்ன? பிறவாமை என்பது இரவாமை. பிறவாமைன்னு என்ன? ஒரு மனிதன் எப்பொழுது இருக்கிறான், எப்பொழுது இறக்கிறான், எப்பொழுது வாழ்கிறான். ஒவ்வொரு மனிதனும் மனிதனாக வாழணும். மகரி சொல்கிறாங்க, மற்றவர்களாம் சொல்லுவாங்க மனிதன்னா யாருங்க? மனசு இருக்கிறவன் மனிதன் அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்க. சாமிஜி தான் எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. சாமிஜி தான் சொல்லுவாங்க, மனம் யாருக்கு இதமாக இருக்கிறோ அவன்தான் மனிதன். அந்த மனிதனை மாமனிதன் ஆக்குவது தான் மனவளக்கலை. மக்களிலே மக்களும் உண்டு, மாக்களும் உண்டு, மனமறிந்த தேவரும் உண்டு மகரிஷி. அப்போ மாமனிதர்களாக மாற்றணும். மனம் இதமானவர்களாக மாற்றி மாமனிதர்களாக மாற்றணும். இப்போ நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, எப்படி இருக்கிறோம் தெரியுமா? நாமெல்லாம் இங்கே இருக்கிற வரைக்கும் தெய்வ ஸ்வரூபங்களாக இருக்கிறோம். அப்படி கடந்து கொஞ்சம் போனோடனே தெய்வ ஸ்வரூபத்திலேருந்து மனித ஸ்வரூபத்துக்கு வரும். அப்படியே ரோட்டுக்கு வீட்டுக்கு போன உடனே உள்ளுக்குள்ளே இருந்து இன்னொரு ஸ்வரூபம் வெளிப்படும். அது என்ன ஸ்வரூபம்? நான் சொல்லலை, நீங்களே சொல்லிட்டீங்க. ஏன்னா அப்படித்தான் மனிதன் இருக்கிறான். ஒரு பாடலில் வரும், கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். அடுத்தவர் சொல்லுங்கள். வெளியே மிருகம் உள்ளே கடவுள் விளங்க முடியா கவிதை நான். மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன், ஆனால் கடவுள் கொன்று உணவாய் தின்று மிருகம் மட்டும் வாழ்கிறதே. நந்தகுமாரா நாளை மிருகம் கொள்வாயா, குரங்கிலிருந்து பிறந்த மனிதா ஜீவ ஜோதியில் கலப்பாயா. நல்ல பாடல், வைரமுத்து எழுதுங்க. எல்லாருக்குள்ளாரையும் கடவுள் பாதி மிருகம் பாதி இருக்கிறார். எல்லாரும் எதை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறோம்? கடவுள் தன்மையை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் எது முன்னாடி வந்து நிற்குது? ஸோ எது கடவுள் தன்மை, எது மிருகத்தன்மை? கண்ணதாசன் அதுக்கு ஒரு டெஃபனிஷன் கொடுக்குறாரு. ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். உண்மை நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். நான் எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் இருக்குது. எல்லாம் அல்ல இறையாற்றல் அதனுடைய தன்மாற்ற இயல்புக்கம் கூறுதலத்தின்படி நாம் இன்று மிக உயர்ந்த மனிதர்களாக மாமனிதர்களாக இறைவனையே உணரக்கூடிய அறிவாற்றல் மிக்க மனவளக் கலைஞர்களாக வந்திருக்கிறோம். ஆனால் அதற்கு தகுதியானவர்களாக நம்மை மாற்றிக்கொண்டு இந்த வாழும் காலத்திலேயே நாம் இறை உணர்வு பெற்றவர்களாக மாறிவிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டு, முடியும் என்ற நம்பிக்கையோடு, இது ரொம்ப முக்கியம், கேள்வி மட்டும் கேட்டால் பத்தாது, முடியும் என்ற நம்பிக்கையோடு அதற்கான செயல்களை தொடர்ந்து செய்து வந்தால் அந்த தன்மாற்றம் இயல்புக்கம் கூறுதலறம் நாம் வாழும் காலத்திலே இறை உணர்வை பெற்றுவிட முடியும். அப்போ மனித பிறவியின் நோக்கமே எதுன்னு சொல்கிறோம்? இறை உணர்வு பெறுதல் சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ மிருகங்களுக்கும் மனுஷனுக்களுக்கு என்ன வித்தியாசங்க? மிருகங்களுக்கும் மனுஷனுக்கு என்ன வித்தியாசம்? நமக்கு 6 அறிவு, அதுக்கு 5 அறிவுனா என்ன, 6 அறிவுனா என்ன? 6 அறிவுனா சிந்தித்து பார்த்தல். எதை சிந்தித்து பார்த்தல்? நல்லது கெட்டதை சிந்தி பார்த்தல். சிந்தி பார்த்து எதை செய்தல் அப்படின்னு வச்சுக்குவோம்.
நீ சொன்னதுனால அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ காலையில் எழுந்திரிச்சோம் பல்லு கூட விளக்காமல் வேறு எதுவும் இல்லாமல் டீ குடிக்கிறது காஃபி குடிக்கிறது நல்லதா கெட்டதா? செய்கிறோமா? காலையில் காஃபி டீ குடிக்கிறீங்களா இல்லையா? இல்லை பல்லு விளக்கிட்டு குடிக்கிறீங்களா இல்லையா? குடிக்கிறது இல்லையா? பொய் சொல்லக்கூடாது. யாரும் குடிக்கிறது இல்லையா? ஏப்பா அப்படிங்களா? அதிசயமாக இருக்குதுங்க. பொய் சொல்லக்கூடாது. ஆனால் உதயகுமார் பொய் சொல்லக்கூடாது. இவர் ஆலியார்லேயே குடித்தது நான் பார்த்துருக்கேனே இல்லையா? சரி, நிறைய பேர் குடிக்காமல் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நிறைய பேர் குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கெட்டதுன்னு தெரியுது, ஆனால் குடிக்கிறோம். காலையில் எழுந்திரிச்சு உடற்பயிற்சி, காயக்கல்பம், தியானம் ரெகுலராக செய்கிறது, அகத்தாய்வு பண்ணுறது, நற்செயல்கள் புரிகிறது, இதெல்லாம் நல்லதா கெட்டதா? செய்கிறோமா? அது பாதி தான் வருது. ஏதோ மனவள கலைஞர்களாக இருக்கிறதுனால செய்கிறோன்னு சொல்லிட்டீங்க. வெளியில் இருக்கிற கேட்டு வேலையே இல்லையா? எனக்கு வேறு நேரமே கிடையாதுயா, நீ வேற. அப்போ நல்லதுன்னு தெரியுது ஆனால் செய்ய மாட்டோம், கெட்டதுன்னு தெரியுது ஆனால். இங்கே இவ்வளோ பேர் வர்றதுக்கு இவங்க என்னொன்னா பிரயத்தனம் பண்ணாங்க தெரியுமா? வாட்ஸ்அப் அனுப்பி, கால் பண்ணி கூப்பிட்டு, குரூப்பில் போட்டு, சாப்பாடு வேறு இருக்குன்னு சொல்லி, வெளியூர்லேருந்து ஒருத்தர் வர்றாரியா அப்படின்னு சொன்னதுனால தான் வந்தீங்க. இதாவது உதயகுமார் பேசுகிறான்னு சொல்லி தான் இவ்வளோ பேர் வந்திருப்பேன்னு தெரியாது. என்னை விட அவர் நல்லா பேசுவார், அது வேறு. அதாவதுங்க, உள்ளூர் மூலம் நல்ல மூலமாக இருந்தாலும் வெளியூர் மூலத்துக்கு மவுசு ஜாஸ்தி. இது இயல்பு, எல்லா இடத்துலையும் இயல்பு. இப்போ நான் எங்கள் மன்றத்துக்கு வந்து உதயகுமார் வந்து பேசுகிறாரு, பவானிலேருந்து சிறப்பான ஒரு சொற்பொழிவாளர் பேராசிரியர் வர்றாருன்னு அங்கே கூட்டம் வரும். அது இயல்பான ஒரு விஷயம். ஆனால் அதுக்கு அவ்வளோ பிரயத்தனப்பட்டுறாங்க. ஆனால் இப்போ இந்த சாயந்தரம் 6 மணிக்கு எல்லாம் இப்போ க்யூவில் நின்றுட்டு இருப்பானுங்க. எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் கிடையாது. அவ்வளோ கூட்டம் கேட்டால் அதனால தான் அரசாங்கமே நடக்குதுன்றாங்க. ஏன்னா கெட்டதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தேவையில்லைங்க, நல்லதுக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் தேவை. அப்போ நாம் இந்த மனம் இதமானவர்களாக மனிதர்களாக மாறணும் அப்படின்னா அந்த தீய விஷயங்களெல்லாம் நம்மகிட்ட நீக்கணும். மிருகப்பதிவுகளெல்லாம் நம்மகிட்ட நீக்கணும். ஆசை, கோபம், களவு. மகரிஷி அழகாக அகத்தாயில் கொடுக்குறாங்க, உங்களுடைய எண்ணங்களை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்கள் எண்ணம் தான் உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கிறது, சீரமைக்கிறது. உங்கள் எண்ணங்களை வலுவாக வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதாக வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு, அடுத்து வலுவாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வலுவாக வச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயம் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அவர் சொன்னார், பணம் நல்லா வரும், அதுக்கான மனம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிங்க, நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன் தான். அன்றைக்கி வேலைக்கு போனால் தான் அன்றைக்கி சாப்பாடு, அந்த மாதிரி குடும்பத்தில் பிறந்தவன். நல்லா படிக்கிற பையன். 10th முடித்த உடனே எங்கள் ஸ்கூலில் கிராமத்தில் அப்போ தான் ஹையர் செகண்டரி வருது. கொஞ்சம் கவனிக்கிறீங்களா எல்லோரும்? கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. டயர்டாக இல்லைல்ல? அப்போ எங்கள் ஹெட்மாஸ்டர் சொன்னார், எங்கள் அண்ணனை கூப்பிட்டு, டேய் உன் தம்பி நல்லா படிக்கிறான்டா, அதனால் நீ வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்ட +2 அப்படின்னாரு. எங்கள் அண்ணன் கம்முன்னு போயிட்டு எங்கள் அப்பாட்ட சொல்லி டிசி வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டார். சரி, எங்கள் அப்பா வந்து நாங்கள் வேறு ஊருக்கு போகிறோம், டிசி கொடுன்னு வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்தோன்னே என்னடா படிக்க போகிறேன்னு எங்கள் அண்ணன் கேட்டார். அதான் ஹெட்மாஸ்டர் சொன்னார்ல, +2 படிக்கிறேன் அப்படின்னு. +2 படிச்சுட்டு டிகிரி படிக்கிறேன். அதெல்லாம் படிக்க வைக்க வசதியெல்லாம் கிடையாது. அவர் சொன்னார், படிக்க வசதியெல்லாம் கிடையாது. ஏன்னா என்னுடைய எண்ணம் என்னென்னா, ஒன்று வாத்தியார் ஆகணும்னு நினச்சேன், அல்லது என்ஜினியர் ஆகணும். இதுதான் என்னுடைய எண்ணம். ஒன்று நான் சொன்னேன், அப்போ நான் டிப்ளமா படிக்கவே நான் என்ஜினியர் ஆகிடுவேன் அப்படின்னேன். அதுக்கெலாம் வசதி இல்லை அப்படின்னாரு. சரி, டீச்சர் ட்ரைனிங் படிக்க வை, நான் வாத்தியார் ஆகிடுறேன் அப்படின்னேன். டிகிரி முடித்தவனுக்கே வேலை கிடைக்க மாட்டேங்குது, டீச்சர் ட்ரைனிங் படித்தா வேலை கிடச்சிருமா? அதெல்லாம் முடியாது அப்படின்னாரு. சரி, என்ன தான் சொல்கிறேன்னே, ஐடிஐ படித்தேன்னா உடனே வேலை கிடச்சிருமா, நீ ஐடிஐ படினார். நான் கூட ஏதோ படிக்க சொல்கிறாங்க போல இருக்குன்ட்டு சரி படிக்கிறேன் அப்படின்னேன். அவரே ஃபார்ம்லாம் வாங்கி ஃபில்லப் பண்ணி 25 ரூபா ஃபீஸ் கட்டிட்டார். நல்ல மார்க் இருந்ததுனால ஃபஸ்ட்டு செலெக்ஷனில் நான் ஒரு ஆள் தான் செலக்ட் ஆகிட்டேன். நான் ஏதோ படிக்க கூப்பிட்டு போகிறாங்கன்னு பார்த்தா கூப்பிட்டு போய் உள்ளே கொண்டு போயிட்டால் வரிசையாக மிஷினாக இருக்குது. பார்த்தோன்னே என்னடா அது இப்போ நம்மளை மெஷினில் ஓட்டுறவருக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்களே அப்படின்ட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன். ஒரு வாத்தியார் வந்தார், நீ தான் செலக்ட் ஆகிட்ருக்கியா? ஆமாம் சார். இவ்வளோ குள்ளமாக இருக்க உன்னை எவனே செலக்ட் பண்ணா அப்படின்னாரு.
வா அப்படி கூப்பிட்டு போனார். ஒரு 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 கேஸ்டைன் பார் ஒன்று இருந்துச்சு, இதை தூக்குனார். ஆயில் வேறு போட்டு தூக்குனார். தூக்கி பார்த்தா தூக்க முடியல. இதை கூட தூக்க முடியல, எங்கே உருப்பட போகிறேன்னார். அடுத்தது எப்படி இருக்கும்? உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன். எங்கள் ட்ரேடு வாத்தியார் வந்தார், ஞானசுந்தரம்னு பேர். தம்பி நீ தானா அது? ஆமாம் சார். வா கூப்பிட்டு உட்கார வச்சார். ஏன் ஒருத்தருக்கு பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டார். ஒருத்தரை வச்சு பாருங்கள், நம்மளாம் மண்டலத்தில் ஒருத்தர் வந்து பாடம் நடத்துறதுக்கு தயங்காமல் நடத்துங்க. ஒருத்தரை வச்சு ஸ்டீல் ரூலு, வெர்னியர் காலிப்பர், மைக்ரோமீட்டர்னு பாடம் நடத்த ஆரம்பித்தார். 2 வாரம் கழித்து செகண்ட் செலெக்ஷனில் பசங்கள்லாம் வந்தாங்க. ஒரு 8 பேர் வந்து சேர்ந்தாங்க. அவர் என்னை கூப்பிட்டா, சேர்மாங்க வா. எல்லோரும் உட்காந்துருந்தாங்க. இவன் என்னுடைய சீடனை, இப்போ உங்களுக்கு பாடம் நடத்துவான். சேர்மா நீ நடத்துனதால நான் நடத்த, நீ நடத்துனார். அப்போயே எந்த வேலையை ஆரம்பிச்சிட்டேன். இப்போ மனவளக்கலையில் நான் பேராசிரியர். ஸோ எண்ணம் நிறைவேறும், அதில் உறுதியும் ஒழுங்கும் இருந்துச்சுன்னா. ஐடிஐ முடித்தேன், சென்னைக்கு வந்தேங்க. சென்னையில் வந்து வேலைக்கு போகும்போது அசோக் லைனில் அப்ரண்டிஸ் கிடச்சிருச்சு, வந்தாச்சு. சென்னையில் 8 வருஷம் இருந்தேன். 8 வருஷத்தில் 12 கம்பெனி மாறினேன். ஏன்னா நான் அவ்வளவு கோபக்காரன். எங்கள் அம்மா ஒரு கோபம், எங்கள் அப்பா ஒரு கோபம், கோபத்துக்கும் பிறந்த கோபம் ஸ்கொயர். மேலதிகாரி ஒன்று சொல்லிட்டா போதும், உடனே நான் பேப்பர் எடுப்பேன், ரிசல்ட் லெட்டர் எழுதுவேன், எப்படி கொடுத்துட்டு வந்துடுவேன். அந்த 12 கம்பெனியில் ஹையஸ்ட் டியூரேஷன் வந்து அசோக் லைன்லாம் 1.5 வருஷம் அப்ரண்டிஸ். அது அப்ரண்டிஸு அது கட்டாயம் பண்ணி ஆகணும். லாஸ்ட்டில் எல்காட் ஹைடெக்கில் ஒரு 1.25 வருஷம். இதுதான் என்னோடய ஹையஸ்ட் பீரியடு. இது எல்லாம் எது வரைக்கும்? மனவளக்கலைக்கு வர்ற வரைக்கும். மனவளக்கலைக்கு வந்த பிறகு அந்த அகத்தாய்வு என்ன மாதிரி இதெல்லாம் நடத்த அப்படியே யோசிச்சு பார்த்தேன். ஆமாம், இல்லை நம்ம கூட ஒன்றும் ஒழுங்காக படிக்காதவெல்லாம் கம்பெனியில் போய் செட்டில் ஆகிட்டான். நாம் நல்லா படித்து நல்ல திறமையான ஆள், நம்ம என்ன செட்டில் ஆகாமல் இருக்குமே அப்படின்னு அப்போ தான் அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோ நாளாக நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, நான் தான் அறிவாளி, எதிர இருக்கவெல்லாம் முட்டாள்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது எந்த அளவுக்குன்றீங்க, அந்த ஈகோவோட இதுக்கு பாருங்கள், அந்த ஈகோவோட லெவல். ஒரு நிறுவனத்தில் எஸ்ஆர் மெஷின் ஒர்க்ஸ்னு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேங்க. அந்த ஒரு ஜாப் புதுசாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நான் வந்து ஜாப் எடுத்து செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜென்ரல் டெக்னிக்கல் மேனேஜர், வெறும் மேனேஜர் இல்லை, ஜென்ரல் டெக்னிக்கல் மேனேஜர். அவர் வந்து அந்த ஃபீல்டில் இருக்க நல்ல பெரிய பழுத்த பழம். அவர் வந்து நான் செட் பண்ணுறதை பார்த்துட்டு இருந்தோம். சரிம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்கிற? பக்கத்தில் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க, புது ஜாப்பு நான் செட் பண்ணிகிட்டு இருக்கேன். அவர் வந்து சொல்கிறார், சரிம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்கிற? இது இப்படிலாம் பண்ணால் சரி வராத, சரி இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னாரு. அப்படியே பார்த்தேன். நான் ப்ராக்டிக்கல், நீங்கள் தியரி, நான் ப்ராக்டிக்கல். என்ன செய்யணுமோ எனக்கு தெரியும், உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு. அப்போ எவ்வளோ ஈகோ இருக்குன்னு பாருங்கள். சூப்பர்வைசர் இன்ஜினியர்லாம் அரண்டாங்க. இன்னும் மேனேஜர் அவர் அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சி செத்து போயிட்டார். ஏதோ என்ன சரிம்மா இப்படி பேச? ஆமாம், உங்களுக்கு என்ன இங்கே வேலை? ஜாப் கொடுத்துருல போ அப்படின்னு அவங்களும் மிரண்டு போயிட்டாங்க. ஜாப் இல்லாமல் முடிச்சுட்டு அது வேறு. ஏன்னா எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. எங்கே ஆப்பு வச்சாங்க தெரியுமா? இன்க்ரிமெண்ட் போடும்போது ஆப்பு வச்சாங்க. என்னையா வாடா கேள்வி கேட்டால் காஸ் அண்ட் எஃபெக்ட். ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்குற நிலை எப்போ வந்துச்சுன்னா மனவளக்கலைக்கு வந்த பிறகு தான் வந்தது. அப்புறம் ஒரு கம்பெனியில் எப்படியாவது கன்ஃபார்ம் ஆகி இனிமேல் செட்டில் ஆகணும்னான்னு மனதில் ஸ்ட்ராங்காக நினச்சி ஒரு கம்பெனியில் போய் சேர்ந்தாங்க. எஸ்ஆர் மெஷின் ஒர்க்ஸ், எல்காட் ஹைடெக் டூல் ரூம்னு ஒரு கவர்மெண்ட் கம்பெனிங்க, கவர்மெண்ட் குவாசி கவர்மெண்ட் சொல்லுவாங்க. 1 வருஷம் தாக்கு பிடிச்சிருந்தேன். கன்ஃபார்மேஷன் லெட்ரு வாங்கியாச்சு. அப்பாடா இவளை கன்ஃபார்ம் ஆயாச்சு, இவளை கல்யாணம் பண்ணிவிட்டு செட்டில் ஆகிட வேண்டியதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பாருங்கள், ஒரு ப்ரொமோஷன் வருது. ஒன்றும் இல்லை, அப்போ தான் கம்ப்யூட்டரைஸ்டு மிஷின்ஸ்லாம் வருது. ஸோ அஸ்பர் ரூல்ஸு சீனியாரிட்டி எனக்கு கொடுக்கணும் அந்த ப்ரொமோஷனு. எனக்கு அடுத்து இருந்தவனுக்கு கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். உள்ளுக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கம் தலையை தூக்கி பார்த்துச்சு. நேராக சூப்பர்வைசர்கிட்ட போனேன். இது எனக்கு தானே கொடுக்கணும், அவனுக்கு எப்படி கொடுத்தேன்னு. சரிம்மா மேனேஜர் ரெக்கமெண்டேஷனில் மேனேஜர்கிட்ட போனேன். எனக்கு தானே கொடுக்கணும், அவனுக்கு எப்படி கொடுத்த? சரிம்மா இது எம்டி ரெக்கமெண்டேஷனாரு. எம்டிகிட்ட போனேன். நீ யார் அப்படின்னு கேட்டார். நான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். அப்படியா, சரிப்பா அடுத்த ஒரு 6 மாதத்தில் இன்னொன்று மெஷின் வருது, அப்போ உனக்கு கொடுத்துறேன். எனக்கு இப்போ கொடுக்கலையா? இல்லைப்பா அவனுக்கு ஆர்டர்லாம் போட்டு கொடுத்தாச்சு, மாற்ற முடியாது, அடுத்ததெல்லாம் கட்டாயமாக ஞாபகம் வச்சு உனக்கு கொடுத்துட்றேன். சரின்னு வரணும்ல, இப்போ கொடுக்குறியா இல்லையா? ஏப்பா முடியாதுன்றேன், அங்கே கொடுத்தாச்சுன்றேன், மாற்ற முடியாதுப்பா. உடனே பேப்பர் எடுத்தால் ரிசல்ட் எடுத்துருந்தா வச்சுக்கோ. வெளியில் வந்துட்டேன், வட போச்சே. ஆனால் மறுநாள் வேறு கம்பெனி போயிட்டேன். ஸ்கில் இருக்குது.
ஆனால் அப்போ தான் உறுதியாக நினச்சேன், இப்படிலாம் இருந்தால் உருப்படவே முடியாது, இப்படி இருந்தால் உருப்படவே முடியாது. ஒரு 4 இந்த வருஷத்துக்குள்ளார ஒன்று கவர்மெண்ட் ஜாப் போயிடணும் அல்லது ஃபாரின் ஜாப் போயிடணும். அதுவும் எப்படி போகணுன்னா ஒரு பைசா கூட எனக்கு காசு இல்லை, அவ்வளோதான். ஸோ ஸ்ட்ராங்காக தவம் பண்ணி சங்கல்பம் போட 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 ஒரு இன்டர்வியூ வந்துச்சுங்க. எல்லா இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுவேன். சேலம் ஸ்டீல் பிளான்ட்லலாம் வந்து அட்டன் பண்ணேன் இன்டர்வியூ. அவன் வந்து ஸ்டீல் பிளான்ட்டுக்கு கேள்வி கேட்டான், லெதரில் கேள்வி கேட்டான். நான் மெக்கானிக்கலு, எடுக்கிறது ஸ்டீல் பிளான்ட்டு, கேட்குற கேள்வி லெதரில் கேள்வி. அப்போ என்ன புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு? சும்மா ஃபார்மாலிட்டி. இப்படி நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஃபாரின் இன்டர்வியூ போகிறது, சாட்டர்டே சண்டான ஃபைலை தூக்கிட்டு போயிடுறது. அங்கே போன உடனே அவர் எல்லாம் பண்ணிட்டு ஓகே யூ ஆர் செலக்டட், 30,000 கட்டு உன்னை அனுப்பி விட்றேன்பான். காசு இல்லை, நீ அனுப்பி விடு, சேலரி வந்து பிடிச்சிக்கோ அப்படிவேன். அதெல்லாம் கிடையாது, கெட்டில் தான் அனுப்புவேன், கொடு. இப்படி போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் எல்லா இன்டர்வியூ அப்ளை பண்ணிகிட்டே ஒரு இன்டர்வியூ வந்தது ஜாம்ஷெட்பூர்லேருந்து, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு, ஒரே ஒரு போஸ்ட்டு, இந்தியா முழுக்க கால்பர் பண்ணியிருக்காங்க ஒரு போஸ்ட்டுக்கு. நான் பார்த்தேன், என்னடா அது ஒரு போஸ்ட்டுக்கு, சரி அவன் இந்த கன்வீனியன்ஸ்லாம் கொடுத்துட்றான், ட்ரெயின் டிக்கெட்டு, சாப்பிட்றது, தங்குறது எல்லாம் அவனே கொடுத்துட்றான். நம்ம நார்த் இந்தியாலாம் பார்த்தது கிடையாது, கவர்மெண்ட் செலவில் நார்த் இந்தியா பார்த்து இப்படி தான் போனேன். போனால் ஃபஸ்ட் நாள் ஒரு ப்ராக்டிக்கல் கொடுத்தாங்க, ஒரு டிராயிங் கொடுத்து ஜாப் போட சொன்னாங்க. 16 ஹவர்ஸ் அதுக்கு. நான் என்ன பண்ணேன், ஆக்கினை துரியம் தவம் பண்ணிவிட்டு அந்த இடத்துலையே அப்படியே மைண்டுக்குள்ளே ஸ்கெட்ச் போட்டு 7 ஹவர்ஸில் முடிச்சிட்டேன். மற்ற நாள் மறுநாள் பண்ணானுங்க. அடுத்து மறுநாள் இன்டர்வியூ, ரிட்டன் டெஸ்ட், அது இது எல்லாம் வச்சு கடைசியாக என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பைசா கூட செலவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆர்டர் கொடுத்துட்டான். எதோட வலிமை தெரியுமா? தவத்தோட வலிமை. அவர் சொல்லார் பாருங்க, மனம், அந்த மனதை ஆற்றலை பெருக்கிறது தவம். சரி ஆர்டர் வாங்கிட்டு 1 மாதம் கழிச்சு சார்ன்னு வர்றேன். அந்த ஊர் எனக்கு பிடிக்கல, ரொம்ப மோசம் அந்த ஊர். நார்த் இந்தியாவில் நம்ம ஊரில் சொர்க்கம், அங்கே நார்த் இந்தியாவோட கம்பேர் பண்ணால். வந்தால் இங்கே இன்னொரு இன்டர்வியூ வந்துச்சு, சிங்கப்பூர்லேருந்து இன்டர்வியூ வந்ததுங்க. அது எத்தனையோ இன்டர்வியூ வந்தது. இது ஸ்பெஷல் என்னென்னா 5 ஸ்டார் ஹோட்டலில் நடக்குது. ஸோ 5 ஸ்டார் ஹோட்டல் நம்ம பார்த்ததே இல்லை, இதை வச்சு அதை போய் பார்க்கலாம். இப்படி தான் போனேன். ஏன்னா ஏற்கனவே நமக்கு ஒரு ஜாப் வேறு இருக்கா. போன உடனே ஒரு ஜாலியாக அட்டன் பண்ணேன் இன்டர்வியூ. ஏன்னா நமக்கு ஏற்கனவே ஜாப் இருக்குது. லூயி சாங்னு ஒரு சைனீஸ் வந்து அது இதுன்னு கேள்வி விட்டார். சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னேன். ஒரு ப்ரோக்ராம் எழுத சொன்னார், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எழுதுனேன். உடனே சரி வெயிட் பண்ணுன்னாரு. ஒரு இங்கிலீஷ் ஒரு சைனீஸ் லேடி ஒருத்தி வந்தான், ஹேடி லீ அவ பேர். யூ சேர்மா செல்வராஜ், எஸ் யூ ஆர் செலக்டட், ஓகே. வெயிட் பண்ணுறேன், எவ்வளோ காசு கேட்க போகிறாங்கன்ட்டு. திஸ் இஸ் யுவர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், ஓகே. இன்னும் வெயிட் பண்ணுறேன், எவ்வளோ காசு கேட்க போகிறாங்க. டேக் திஸ் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், கோ டு த சிங்கப்பூர் ஹை கமிஷன், தே வில் கிவ் யூ விசா. தென் கோ டு மவுண்ட் ரோடு இன் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஆஃபீஸ், தே வில் கிவ் யூ ஃப்ளைட் டிக்கெட், யூ கம் டு சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். காசே கேட்கல. இப்போ கவர்மெண்ட்டு ஜாப்பும் கிடச்சாச்சு, சிங்கப்பூர் ஜாப்பும் கிடச்சாச்சு, எதுக்கு போகிறதுன்னு குழப்பம் வந்துருச்சு. கவர்மெண்ட் ஜாப் வந்துன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு. யோசிச்சு பார்த்தேன், ஏதாவது அவசரம்னா ஜாம்ஷெட்பூர்லேருந்து வரணும்னா 48 மணி நேரம், சிங்கப்பூர்லேருந்து வரணும்னா 4 மணி நேரம். ஆனால் சிங்கப்பூருக்கு போயிடலான்னு போயிட்டேங்க. இப்படி தான் போனேன். அது குரு நகர்த்திட்டு போனார். அங்கே இதனுடைய தேவை அங்கே இருந்திருக்கு, குரு நகர்த்திட்டு போனார். அங்கே போய் இன்னும் கொஞ்சம் படித்தேன். சிங்கப்பூர் நிரந்தர வாச உரிமை பெற்றேன். ஒரே கம்பெனியில் 14 வருஷம் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணேன். ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணேன், வேறு கம்பெனியே மாறல. அங்கே மன்றத்தை டெவலப் பண்ணோம், சிங்கப்பூர் அண்ட் மலேசியாவில். நிறைவாக அந்த 15 வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு, இனிமேல் சாமிஜி சொன்ன ஒரு கருத்து மண்டையில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அருள் துறையாக இருந்தாலும் பொருள் துறையாக இருந்தாலும் 40 வயதிற்குள் நிறைவு பெற்று வர வேண்டும். 40லேருந்து 80 வயசு வரைக்கும் சர்வீஸ் பண்ணணும்னு சாமிஜி ஒரு தடவை ஸ்பீச்சில் சொன்னாங்க. அது மைண்டில் ஆழமாக இருந்ததுனால என்னுடைய நிரந்தர வாசி பெர்மனெண்ட் ரெசிடென்ட், சிங்கப்பூர் பெர்மனெண்ட் ரெசிடென்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு, வேலை ஜாப்பில் ரிசைன் பண்ணிட்டு, இருக்கிற பணத்தெல்லாம் கொண்டு வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணிவிட்டு, ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டு இப்போ ஃபுல் டைம் சர்வீஸ் பண்ணல. இதே சொல்கிறேன்னா, பணமும் வரும் மனவளக்கலையினால். உங்களுடைய மனம் சரியாக இருந்தால், மனவளக்கலையானால் பணமும் வரும். நேர்மையான வழியிலே, தவறான வழியில் இல்லை, நேர்மையான மாதிரி சொல்கிறாங்களே, ஆக்கத்துறையில் ஊக்கமுடன் உழை, உயர்வு நிச்சயம். நினைக்கிறதெல்லாம் நடக்கும். அப்போ மகிழ்போகம் ஈதல் இரவாமை என்றால் என்ன? கடைசி சப்ஜெக்ட் வந்துடும், இரவாமை. நான் வர 7:45 முடிச்சிட்றேன்னு சொன்னேன். எங்கே ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாமா? சரி, 7:50 முடிச்சிட்றேன். இல்லை, அது ரொம்ப முக்கியம். நீங்கள் சாப்பிட்டு வீட்டுக்கெலாம் போகணும்ல. இரவாமை அப்படி சொல்லும்போது, ஒரு மனிதனாக பிறந்தோட நோக்கம் இறை உணர்வு பெறுதல். அந்த இறையுணர்வு பெற்றுவிட்டால் அதுக்கு பேர் தான் மரணமில்லா பெருவாழ்வு. அதுதான் இரவாமை.
அப்போ அந்த இரவாமைங்கிறது எப்படி எந்த நிலைக்கு நாம் போக முடியும் அப்படின்னா, ஒரு கேள்வி. இப்போ என்னுடைய பெயர் எனக்கு தெரியும், உங்கள் பேர் உங்களுக்கு தெரியும், எங்கள் அப்பா பேர் எனக்கு தெரியும், உங்கள் அப்பா பேர் உங்களுக்கு தெரியும், என் தாத்தா பேர் எனக்கு தெரியும், உங்கள் தாத்தா பேர் உங்களுக்கு தெரியும். என்னுடைய தாத்தாவுக்கு தாத்தா பேர் எனக்கு தெரியாது. நான் எங்கள் அப்பாட்ட போய் கேட்டேன், உங்கள் தாத்தா பேர் சொல்லுங்க ஏன்னே. எனக்கே தெரியாதுடான்னாரு. எனக்கு தெரியாது எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா பேர். உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது தாத்தாவுக்கு தாத்தா பேர் தெரியும்? தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு தாத்தா பேர் தெரியுமா? தெரியுமாம்மா? தெரியுமா? தாத்தாவுக்கு 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 தாத்தா பேர் என்னம்மா? என்னம்மா? ஓ, அப்போ இப்படி வச்சுருந்துருப்பாங்க. ஒன்று குறிப்பு எழுதி வச்சுருக்கலாம், அல்லது இந்த செட்டிநாடு சைடெலாம் வைப்பாங்க, மெய்யப்பன் நாச்சியப்பன், மெய்யப்பன் நாச்சியப்பன், மெய்யப்பன் நாச்சியப்பன், அப்படி இருந்தால் சொல்லிடுவாங்க. இல்லை அப்படி தான் வைப்பாங்க அவங்க வந்து. அப்படி வச்சா சொல்லிடலாங்க. அப்படியாம்மா? அப்படி இல்லை. ஸோ அப்போ குறித்து வச்சுருக்குறாங்க. பரவாயில்ல, வாழ்த்துக்கள். ஸோ அப்போ பெரும்பாலும் தெரியறது இல்லைங்க. அவங்க ஒருத்தர் தவிர இப்போ வேறு யாருக்கும் தெரியல. ஒரு 3 தலைமுறையில் தெரியறது இல்லைங்க நமக்கு. ஆனால் இயேசுவை தெரியுமா? காந்தியை தெரியுமா? புத்தரை தெரியுமா? வள்ளுவரை தெரியுமா? மகரிஷியை தெரியுமா? வேதாத்திரியம் இருக்கும் வரை வேதாத்திரி மகரிஷி வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். பைபிள் இருக்கிற வரைக்கும் இயேசு வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். குரான் இருக்கிற வரைக்கும் நபிகள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். தம்மம் இருக்கும் வரைக்கும் புத்தர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். நாம் இருக்க போகிறோமா, வாழ போகிறோமா, வீழ போகிறோமா? வாழ்தல் என்றால் என்ன? இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அப்படி வாழ்கிறதா வாழ்க்கை. பாரதி சொன்ன அந்த கவி, தேடி சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செய்திகள் செய்து நரை கூடி கிள பருவம் எய்தி கொடு கூற்றுக்கு இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. மனுஷன் 39 வயசில் செத்து போயிட்டாயா? யார்? ஆனால் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். என்னுடைய பேச்சில் இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருத்தரும் பாரதியோட கவிகளை சொல்லுகிற ஒவ்வொருத்தருடையும் பாரதி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு மரணம் இல்லை. எப்படி வாழ்கிற அவர் என்ன சொல்கிறாரு? தேடி சோறு நிதம். பெருமளை எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்? தேடி சோறு நிதம் தின்று தினம் தின்னு விட்டு. இந்த தின்றுங்கிற வார்த்தையை யாருக்கு பயன்படுத்துவோம் தெரியுமா? விலங்குகளுக்கு பயன்படுத்துவோம். அது தின்னுச்சா, நம்ம அப்படி சொல்லுமா வீட்டில் இருக்கிறவங்கள தின்னுடுச்சுன்னு சொல்லணும்னா அதை விலங்காக பதிக்கிறோன்னு அர்த்தம். அவங்க அப்பா திண்டு போயிட்டாரா அப்படின்னா அது வந்து தின்ட்டு போயிடுச்சா. தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி எத்தனை ஏதாவது வெட்டித்தனம் பேசிக்கிட்டு இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, அந்த வீட்டில் அந்த பொண்ணு அந்த பையன் கூட ஓடி போயிடுச்சான், போனால் போயிட்டு போகுது, உனக்கு என்ன அதனால் பேசிக்கிட்டு. பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி இந்த ஒரு திரைப்படத்தில் ஒரு வரும் பாருங்க, ஆட்டோவை எடுத்து சீக்கிரம் 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 அவன் குதிக்க போகிறான், செத்துற போகிறான், அங்கே போனால் சீரியலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் பைத்தியங்க. பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று. எது கொடுத்தாலும் கவலைப்படுறதுங்க. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. மனம் வாடி துன்பம் மிக பிறர் வாட பல செய்திகள் செய்து. யாராவது ஒருத்தரை பண்ணிவிட்டு அவனுக்கு வேணும், நல்லா வேணாம், அவனுக்கு வேணும், மற்றவன் கஷ்டத்தை பார்த்து நான் சந்தோஷப்படுறது. பிறர் வாட பல செய்திகள் செய்து நரை கூடி கிளப்புறம் இது வயசாகி போய் கூற்றுக்கு இறையன பின் மாயும். கூட்டுருவோன்னா செத்து போகிறது. அப்படியெல்லாம் இருக்கிறவங்க யாரும் சொல்கிறார் பாரதி? வேடிக்கை மனிதர்கள். வேடிக்கை மனிதர் கோமாளிகள்ங்கிறார். வேடிக்கை மனிதர்கள். அது வாழ்க்கையெல்லாம் அது வீழ்தல்ன்றார். அது வாழ்தல் எல்லாம் வீழ்தல். அதே தான் மகரிஷி பயன்படுத்தாங்க. அதே வார்த்தையை மகரிஷி பயன்படுத்துகிறார். ஏன் இதே அதையும் கொண்டு வந்து தென்னை மரத்தில் கட்டிட்டேன் பார்த்தீங்களா பசுமாட்டை? மகரிஷி சொல்கிறாங்க, தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம். தின்னு விட்டு திரிஞ்சுக்கிட்டு உறங்கிட்டு அதுக்காக மனுஷ வாழ்க்கை இல்லை, அதுக்கு இல்லை. அப்போ அதெல்லாம் வாழ்தல் அல்ல, அதெல்லாம் வீழ்தல். அப்போ வாழ்தல்ங்கிறது என்ன? அந்த சொன்ன பாடல், சினிமா பாடல், இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டாம். இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருந்தாயா அப்படின்னு பேசணும். நம்ம இறந்த பிறகும் பேசணும். ஒரு சில பேர் நேரம் இருக்கும்போது பேசுவாங்க, ஐயா ரங்கசாமி ஐயா மாதிரி வருமா, அவர் வந்து சூப்பரான ஆளியா, அவர் அவ்வளோ டொனேட் பண்ணியிருக்கார், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அந்த ஆளாக்கும் அப்படின்னு. அதல்ல. நம் முன்னும் நம் பின்னும் எப்பொழுதும் நம்மை பெருமையாக நினைக்கிற அளவு நம்முடைய வாழ்க்கை அமையணும். அதுக்கு என்ன செய்யணும்? நாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க.
அன்னசத்திரம் 1000 நாட்டல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். ஆயிரக்கணக்கான அன்னசத்திரம் கட்டுறதை விட, 10,000கணக்கான கோவில் கட்டுறதை விட பெரிய புண்ணியம் என்ன தெரியுமா? அங்கு ஓர் ஏழைக்கு இந்த எழுத்து மட்டுமல்ல, இந்த உயிரெழுத்தை அறிவித்து விட்டால் அது அந்த பிரகாசம், அந்த ஜோதி, அந்த அறிவு, அந்த விளக்கு அது பற்றி எரியும். அந்த பற்றி எரிந்த அந்த அக்கினி குஞ்சு பல சுடராக மலர்ந்து இந்த உலகத்துக்கே அறிவு சுடர் ஏற்றக்கூடிய ஒரு திருச்சுடராக திகழும். இதில் சின்னவங்க பெரியவங்களாம் கிடையவே கிடையாது. நான் யார் தெரியுமா? மூத்த பேராசிரியர், சீனியர் ப்ரொஃபஸர். நான் 30 வருஷமாக மாணவர்களுக்கு துண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். செஞ்சுட்டு குஞ்சென்று மூப்பென்று உண்டோ. இது ஏதோ வீரத்துக்காக சொல்லலைங்க. தழல் வீரம். தழல்னா என்ன? அந்த அக்னி, அந்த நெருப்பு, அந்த சக்தி. அதில் குஞ்சு என்றும் மூப்பு என்றும் கிடையாது. இப்போ நான் 30 வருஷமாக இருந்து எனக்கு ஞானம் வராமல் போயிடலாங்க. சாகுற வரைக்கும் ஞானமே எல்லாம் போய் சேர்ந்தாலும் சேர்ந்துடலாம். இப்போ அந்த பாப்பா இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. டீச்சர் எடுத்துருச்சு அந்த பாப்பா. ஆகினி தாவம் எடுத்துட்டாங்களா? சரி எடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பாப்பா தாவம் எடுத்து அப்படியே பற்றிக்கிட்டு ஒரு வருஷத்துலேயே ஞான நிலைக்கு வந்துடலாம். நான் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பேன், நான் 30 வருஷமாக நான் வந்து மண்ட இருந்துக்கோ. அது எத்தனை ஜென்ரேஷனும் அந்த ஆன்மா தேடிக்கிட்டு இருந்துச்சோ. நான் இந்த பிறவியில் தான் தேட ஆரம்பிச்சிருப்பேன். நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு 30 வருஷம் அனுபவம், அந்த பிள்ளை இப்போ தான் ஒரு 6 மாதம் கூட அவ்வளோ பயிற்சி எடுத்து. கிடையாது. அது எத்தனையோ ஜென்ரேஷன், எத்தனையோ ஆயிரக்கணக்கான அந்த ஆன்மா தேடிட்டு வந்திருக்கோம். அதுக்கான கனிந்த காலம் இதுவாக இருக்கும். அதனால் நம்முடைய மன்ற அன்பர்கள் ஒவ்வொருவரும் மகிழ்போகம் ஈதல் இரவாமை என்ற நிலையை எய்துவதற்கு முதலில் மனம் கனிய வேண்டும், மனதிலே அன்பு பெருக வேண்டும். பார்க்குற சக ஜீவன்களையும் நானாக பார்க்க பழக வேண்டும். சாமிஜி சொல்லுவாங்க இல்லையா, பிரம்மையான பயிற்சிக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. அந்த பிரம்மையான பயிற்சியில் சாமிஜி சொல்லுவாங்க, உங்களுக்கு பிரம்மஞான சாமிஜி காலத்தில் அப்படி தான் சொல்லுவார். இப்போ தான் வந்து பிரம்மஞான விளக்க பயிற்சியில் கலந்து கொண்டீர்கள் சர்டிஃபிகேட். அப்போலாம் அப்படி கிடையாது. பிரம்ம ஞானினே சர்டிஃபிகேட் கொடுப்பார். சாமிஜி சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது சொல்லி ஒவ்வொருத்தரையும் பேரை சொல்லி, பிரம்மஞானி உதயகுமார் வாழ்க வளமுடன், பிரம்மஞானி ரங்கசாமி வாழ்க வளமுடன், பிரம்மஞானி சேர்மா செல்வராஜ் வாழ்க வளம், இப்படி சொல்லி கொடுப்பாங்க. கொடுத்துட்டு சாமிஜி சொல்லுவாங்க, இப்போ பிரம்மஞானவங்களை கொடுத்துட்டேன், இதுக்கு தகுதியானவங்கள அவங்கள மாற்றிக்கணும். அதுக்கு ஒரு சுருக்க வழி சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஆன்மீகத்தில் குரு காணிக்கைன்னு ஒன்று இருக்குது. அந்த குரு காணிக்கை நீங்கள் 2 குரு காணிக்கை எனக்கு கொடுக்கணும். ஒன்று, ஒரு 10 பேரை விட மனவளக்கலையில் ஆசிரியராக மாற்றிடணும். 2வது, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற 6 குணங்களை எனக்கு குரு காணிக்கையாக கொடுத்துடணும். கொடுத்துட்றீங்களா? எல்லோரும் கொடுத்துட்றோம் சாமி. அடுத்து சொல்லுவார், கவனிச்சுக்கோங்க, குரு காணிக்கையாக கொடுத்ததை திரும்பி நாம் என்ன செய்வோம், வந்து அப்பப்போ வாங்கிக்குவோம், தெரியாமல் திருடிக்குவோம். அப்பப்போ கோபம் வந்துடுது, அப்பப்போ கவலை வந்துடுது, அப்பப்போ பொறாமல் வந்துடுது, தேவையற்றதெல்லாம் வந்துடுது. அதெல்லாம் வராமல் மனிதர்களாய், மனம் இதமானவர்களாய், மனிதர்களாய், புனிதர்களாய் வாழ்வதற்கு அதுதான் வாழ்தல். மற்றதெல்லாம் வீழ்தல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிறந்து இருந்து செத்து போயிட்டா அதெல்லாம் வாழ்தல் அல்ல, வீழ்தல். அப்போ நான் வீழ மாட்டேன் என்ற உறுதியும் நம்பிக்கையும் நமக்கு இருக்க வேண்டும். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். மகரிஷி சொன்ன ஒரு கவியை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஆக்சுவலாக மகரிஷியை பற்றி நிறையா பேசலாங்க. அது வாய்ப்பு கிடச்ச இன்னொரு முறை மகரிஷி எவ்வளோலாம், அது நான் ஒன்று ஸ்பீச் கூட இருக்குது, மனவளக்கலை வளர்க்க மகரிஷி பட்ட கஷ்டங்கள்னு ஒரு பேசி யூடியூப்பில் இருக்குது. வேணால் வாய்ப்பு கிடைக்குன்னு பாருங்கள், கேளுங்க. சாமிஜி இன்றைக்கி சொல்கிறோம், கூடுவாஞ்சேரியில் பிறந்த மகான். கூடுவாஞ்சேரி என்னும் என்ன மண்ணில் புனிதமான மண் சொல்கிறோமா இல்லைங்களா? நீங்களாம் ஒன்று நிறைய பேர் டூரில் வருவாங்க, சாமிஜி இருந்தோட டூர். ஆனால் அந்த ஊர் தான் துரத்தி விட்டுச்சு அவரை. அவர் ஒரு குடிசை போட்டிருக்கிறார், கவர்மெண்ட்டு கொடுக்குது இடம். குடிசை போட்டு மெய் விளக்க தவ மையம்னு போட்டு எழுதி சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார்.
ஒரு கும்பல் வந்து நீ என்னடா நீ பெரிய ஆளை நீயே அப்படின்னு பிச்சு போட்டு அவனை அடி கொல்லணும் இப்படியெல்லாம் வந்து மிரட்டியிருக்காங்க. நம்மளாக இருந்து என்னவோ டென்ஷன் ஆகிருப்போம், பதிலுக்கு ஏதாவது பண்ணியிருப்போம். அவர் அப்போ உட்காந்து எழுதுறாரு, என் தொண்டு உன் எதிரே பொருந்தாவிட்டால், என் தொண்டு உன் எதிரே பொருந்தாவிட்டால் நான் காணும் உலகம் விரிவுடைத்து எங்கோ சென்று என் திட்டம் இவை பரவ செய்வேன், உன் வழியே நீசல் இயற்கை வாழ்த்தும். அப்போ கூட எதாவது சொல்கிறாருங்க, வாழ்த்தை தான் சொல்கிறார். நீ உன் வழியில் போ, இந்த உலகம் விரிவானது, எங்கேயாவது போய் என்னுடைய திட்டத்தை நான் பரவ செய்வேன். எப்படிப்பட்ட ஒரு மகான் பார்த்துக்கோங்க. ஒருத்தர் வந்து சாதாரணமாக சாமிஜி நமக்கு கொடுத்துடலங்க. சாமிஜி எங்கேயாவது போகும்போது அன்பர் வீட்டில் தான் தங்குவாங்க. அங்கே அவங்க என்ன சாப்பாடு கொடுக்குறாங்களோ சாப்பிட்டுட்டு இருந்துருவார், அவ்வளோதான், எந்த டிமாண்டும் கிடையாது. ஒருத்தர் சமைச்சு போட்டிருக்காங்க, சமைச்சு போட்டோன்னே சாமிஜி அவங்கள பாராட்டுவாங்க, நல்லா இருந்துச்சுப்பா வாழ்க வளமுடன். கூட ஒருத்தர் இருந்திருக்காரு, அவங்க மட்டும்தான் சமைச்சு போடுறாங்களா, நாங்களாம் சமைச்சு போடலையா, இன்னும் அவங்களுக்கு மட்டும் வாழ்த்து சொல்கிறீங்க அப்படின்னு சண்டை போட்டிருக்கிறாருங்க கூட ஒருத்தர். அப்போ சாமிஜி ஒரு கவியில் எழுதுகிறாரு, இப்படியெல்லாம் நான் வந்து ஏதோ இருக்கிறத சாப்பிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், இப்படியெல்லாம் என்னைய கேள்வி வைக்கிறாங்களே, அந்த சொற்சூடு எப்படிப்பட்டது. பழத்தை சாப்பிட்டு இருக்கிறதுக்கு ஏற்கனவே நான் ஒல்லியாக இருக்கேன், என் குச்சி போல் உடம்பாயிடும், பழங்களை சாப்பிட்டு இருக்கிறதுக்கு என்னால் முடியல நான் பண்ணுற சர்வீஸுக்கு. அது அந்த ஒரு படத்தை சொல்லும்போது நினைக்கும் போதெல்லாம் அந்த ஞாபகம் வருமேடாங்க அப்படின்னு எழுதுறாரு. அதை நினைக்கும் போதெல்லாம் அந்த அவன் சொன்ன அந்த சொற்சூடு ஞாபகம் வருமே அப்படின்னு எழுதுறாரு. ஒரு படத்தில் சொல்லுவாள்ல சிங்கம் புலியா, அது யார், சிங்கமுத்தா, இவனை வடிவலை பார்த்து சொல்லுவாள்ல, கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கும் போதெல்லாம் பயங்கர கஷ்டப்பட்டுருக்காருங்க, சாதாரணம் கிடையாது. வள்ளலார் சும்மாலாம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோ. இதை சொல்லி முடிச்சுடுறேன். தொண்டு என்பது ஒவ்வொருத்தரும் நல்லா, நான் தொண்டுங்கிறதுக்காக தான் இவ்வளோ விஷயத்தை நான் பேசினது. தொண்டுங்கிறது நம்முடைய பாவத்தை கழித்து புண்ணியத்தை சேர்க்கறதுக்கு 1. தொண்டு என்பது எதையும் எதிர்பாராமல் செய்வது 2. தொண்டு என்பது எளிதானது அல்ல 3. எளிதானது அல்ல 3. தொண்டு செய்வதற்கான தகுதி என்ன தெரியுமா? தொண்டு செய்வதற்கான தகுதி, இவன் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டா அப்படின்னு சொல்லணும். இவன் ரொம்ப நல்லவன், இவன் எவ்வளோ அடித்தாலும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் நீடித்த நிலைத்த தொண்டு செய்ய முடியும். இந்த ஞாபகத்தை நல்லா மைண்டில் வச்சு, இந்த நாளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ நாள் அடி, எவ்வளோ நாள் கூடு, என் பாவம் கழியுது அப்படின்னு சந்தோஷமாக தொண்டு செய்யுங்க. உங்களுக்கு இரவாமை பிறவாமை உண்டு. நாம் வையத்தில் வாழ்வோம், வையத்தில் வாழ்வார், வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். நாம் வானுரையும் தெய்வமாக மாறுவோம், சிறப்பாக வாழ்வோம். அதற்கு எல்லாம் வல்ல இறையர்களும் குருவரும் துணை இருக்கட்டும். மனிதராய் வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்களமுடன் வாழ்களமுடன் வாழ்களமுடன். சேர்மா செல்வராஜ், அதாவது ஒன்றும் இல்லைங்க, எங்கள் அப்பாவுக்கு வந்து சிறு வயதில் கொஞ்சம் உடல் பிரச்சனை இருந்திருக்குது. அதுக்கு வந்து யாரோ சொன்னாங்களாம், அந்த தூத்துக்குடி பக்கம் ஏரல் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே சேர்மன் அருணாசல சுவாமின்னு ஒரு கோயில் இருக்குது. அவர் வந்து சித்தர், அவர் ஒரு சித்தர், அந்த காலத்தில் சேர்மனாக இருந்தவர் அந்த ஊரில். அவர் ஜீவசமாதி. ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் சரியாகும், அங்கே இருக்க அந்த நிலக்காப்பை பூசிக்கிட்டால் சரியாகும்னு சொன்னதுனால அங்கே போய், அதனால் அவருக்கு சரியாயிடுச்சான். அதனால் அதுக்கு பிறகு பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் அந்த சேர்மன் அப்படிங்கிறத சேர்த்து சேர்மா, ஓம் முருகா மாதிரி ஓம் சேர்மான்னு அங்கே சொல்லுவாங்க. அதான் சேர்மா செல்வராஜ். வாழ்களமுடன். அது அந்த சித்தருடைய பேர். வேறு எதுவும் கேள்வி இருந்தால் கூட கேட்கலாம். வாழ்க வளமுடன். அற்புதமானதொரு சிந்தனையை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். நம்ம எல்லாருமே அருள்துறை பொருள்துறை ரெண்டுலேயுமே ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த பொருள் துறையில் எந்த இடத்துல நாம் நிறுத்தணும், நமக்கு எது போதும், எவ்வளவு நமக்கு தேவை, எந்த அளவுக்கு நம்ம நிறைவோடு இருப்போங்கிறதுக்கு அந்த அளவுகோல் தான் நம்மளால் கணிக்க முடியாமல் இருந்தது. அதற்கான ஒரு விடையை வந்து ஐயா அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த நிறைவான சிந்தனையோடு நன்றி உரையாற்றுவதற்காக துணை பேராசிரியர் புஷ்பா அவர்களை அழைக்கிறோம். வாழ்க வளமுடன்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நன்றி உரைக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம எந்த ஒரு செயல் செய்தாலும் கடைசியாக பின்னாடி வரணுதை நினச்சி பார்க்கணும். அப்படி இன்றைக்கி வந்து அதாவது 6:45 8 மணி வரையிலும் நமக்கு சிறப்பு ஒரு சிந்தனை கொடுத்த ஐயா அவர்களையும் இங்கே வந்துள்ள அனைத்து மக்களையும் வாழ்த்துகிறோம். அதாவது அதாவது இறை வணக்கம் பாடிய அருள்நிதி ராமசாமி ஐயா அவர்களையும் அசோக் ராவ் அவர்களையும் அவர்களுக்கும் நன்றி கூறுகிறோம். அதே போல் தவம் நடத்தி கொடுத்த அருள்நிதி விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறுகிறோம். அப்புறம் வரவேற்புரை நல்கிய இந்துமதி அம்மா அவர்களுக்கும் நன்றி உரை கூறுகிறோம். அனுபவ உரை நிகழ்த்திய அருள்நிதி விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. தலைமை உரை நிகழ்த்திய அருள்நிதி ரங்கசாமி ஐயா அவர்கள் தலைவர் அவர்கள் பவானி அறிவித்திருக்கோயில் அவர்களுக்கும், சிறப்பு சொற்பொழிவாற்றிய பேராசிரியர் இணை இயக்குனர் சேர்மன் செல்வராஜ், இணை இயக்குனர் ஸ்மார்ட் அவர்களுக்கும், நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று சிறப்பு சொற்பொழிவாற்றிய ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இது என்ன உணவு நன்கொடையாளர்கள் கிருஷ்ணவேணி மாலதி அவர்களுக்கும் நன்றி. கிருஷ்ணவேணி போஜராஜ் அவர்களுக்கும், அருண் பிரசாந்த் அவர்களுக்கும், முருகேசன் அவர்களுக்கும், இனிப்பு வழங்கும் இந்துமதி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளைய நிகழ்வு வீடியோ நாதன் ஃபோட்டோஸ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளைய நிகழ்வு பேராசிரியர் BS அருட்செல்வி அம்மா அவர்கள் இணை இயக்குனர் விஷன் ஆலியார் தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார். நாளைக்கும் இதே மாதிரி வந்து எல்லாரும் சிறப்பிக்குமாறு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். உலக நலவாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவக்குடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாற்றத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாற்றத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாற்றத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உதயகுமார் சொன்னார், ஐயா நீங்கள் பேச ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு முடிக்கிறதுக்கே மனசு வராது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னாரு. இந்த காந்த களம் அது உண்மையாக நான் வந்து அந்த போக 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 முடிக்கிறதுக்கே மனசு வரல தான், ஆனால் நேரம் சொல்லிருச்சு முடியுன்னு சொல்லி, அதனால தான் முடித்தேன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நல்ல ஒரு காந்த களம் இங்கே இருக்குது, நல்லா பயன்படுத்திக்கோங்க. தொடர்ந்து வந்து தவம் ரெகுலராக செய்யுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்குது, நல்லா சிறப்பாக செய்யுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வர ஞாயிற்றுக்கிழமை காயக்கல்ப பயிற்சி நடக்க இருக்கிறது. தெரிந்த அன்பர்களை அழைத்து வாங்க. காலை 9:30 முதல் 1:30 வரைக்கும். வெளியூர் அன்பர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நாம் உணவருந்தி செல்லலாம்.